டாக்கிங் அபவுட் த லாக்டேஷன் பார்ட், தேர்ட் ட்ரைமெஸ்டர்லேருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு விஷயமா இல்லை ஒன்லி ஆஃப்டர் ப்ரெக்னென்சி நம்மளுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம போகலாம்? So I will always prefer varumun kappum, because why create a problem and then go and ask. லாக்டேஷன் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்போலாம் வந்து. இப்போ இட் இஸ் நாட் லைக் தட். லைஃப் ஸ்டைல், ஃபுட், வீட் எல்லாமே வந்து இட்ஸ் நாட் லைக் நம்ம பாட்டி காலத்தில் இருந்த ஃபுட் நமக்கு இப்போ கிடைக்கல. C-section is definitely not so easy. People tell it's so easy. It's so hard. Think, cutting 7 layers of your abdomen. நான் first பார்த்துட்டு நான் பயந்தே போயிட்டேன், இவ்வளோ பெரிய ஒரு சர்ஜரி ஆகுதுன்ட்டு. When we see our partner with us in labor இல்லையா, நம்ம என்னதான் வந்து நம்ம டாக்டர் ரொம்ப நம்புறோம் அப்படின்னு சொன்னா கூட they are a third person தான் இல்லைங்களா. So when the mother is having her own family with her, especially the spouse whom she can completely trust, spinning babies techniques are more like creating more space for the baby. ஏன்னா நம்ம ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிட்டோம்னா baby automatically will rotate and fit into the best position. So position aligned exercises are spinning babies technique. இதெல்லாம் எனக்கு தெரியாம போச்சு. அப்படி எனக்கு ரொம்ப சீக்கிரம் பிரெக்னன்ட் ஆயிட்டோமோ. சிசேரியன் ஆயிடுச்சுன்னா வந்து நம்ம பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து தள்ளி போடணும், ஃபர்ஸ்ட் 1 டேக்கு மில்கே வராது, அப்புறம் 3rd டேலேருந்து ஃபீட் பண்ணிக்கலாம்வாங்க. அப்படியே அது டிலே ஆகிடும். ஸோ வெதர் இட்ஸ் அ வெஜினல் பர்த் ஒரு சிசேரியன் பர்த், லாக்டேஷன் பொறுத்த வரைக்கும் எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அ மித். நீங்கள் அதுக்காக பயப்பட வேண்டாம் C-செக்ஷனை பார்த்து. How the birth experience was, அது வந்து ஒரு மேஜர் ரோலாக இருக்குது. வெஜினல் பர்த் வேணுன்றது கரெக்ட் தான், அதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். பட் அதுதான் வேணும், சிசேரியன் நடந்தால் நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு இருக்கவங்களுக்கு சான்சஸ் ஆஃப் டிப்ரெஷன் இஸ் மோர் கம்பேர்ட் டு எனி அதர் பர்சன். பெரியவங்க நிறைய பண்ணுவாங்க, நீ குழந்தை மட்டும் பெத்து கூட நான் பார்த்துக்கிறேன், வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் ஆளே காணாம போயிடுவாங்க. இட்ஸ் வெரி ஹர்ட்டிங் ஃபார் த மதர் ஆல்சோ. தட் ஆல்சோ இஸ் ஒன் ஆஃப் த ரீசன் வை தே ஃபீல் லைக் இன் டினையல். பால் குடிச்சா பால் வரும், நம்ம பசுமாடு இருக்கு இல்லைங்களா, அது எந்த பாலை குடிக்குது சொல்லுங்க? அது இல்லை, ஈட்டிங் ஜென்ரல் கிராஸ் ஹெர்பிவோரஸ் இது. பட் when the cow is able to produce so much of milk, பாலே குடிக்காம நம்ம மட்டும் அது பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஜென்டில் பேரண்டிங் வெர்சஸ் ஸ்ட்ரிக்ட் பேரண்டிங். இப்போ நம்ம ஜென்ரேஷன் மட்டும்தான் வந்து அப்பா அம்மா கிட்டையும் அடி வாங்கி குழந்தைகிட்டையும் அடி வாங்கிட்டு இருக்கோம் ஜென்டில் பேரண்டிங்ன்ற பேர்ல. ஓகே, இது வந்து ரொம்ப ஒரு மெஸ்டப்பான ஒரு ஜென்ரேஷன். ஐ வில் சே the 90s kids, right? நம்ம லைஃப்பில் ரொம்ப முக்கியமான பார்ட் அப்படின்னா கண்டிப்பாக சைல்ட் பர்த் தாங்க. அண்ட் எனக்கு அஃப்கோர்ஸ் நிறைய அவேர்னஸே இல்லாமல் இருந்தது போத் ஆஃப் மை ப்ரெக்னென்சி. இப்போது நான் வந்துட்டு திரும்பி பார்த்தா ஓகே, நம்மளுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு நிறைய பேர் இருக்காங்க, நம்மளை கைட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா, அந்த அவேர்னஸ் எனக்கு இருந்திருந்ததுன்னா, நான் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு செகண்ட் தாட் போயிருக்கவே மாட்டேன். கண்டிப்பாக வந்துட்டு அந்த சப்போர்ட் சிஸ்டமை நான் யூஸ் பண்ணியிருந்திருப்பேன். பட் அது எனக்கு தெரியல. நான் இப்போ தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும். பர்த் எஜுகேட்டர்ஸ்னால் யார், லாக்டேஷனல் கவுன்சிலர்ஸ்னால் யார், அவங்க எப்படி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, ஏன் அந்த ஹெல்ப் தேவை, நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும் டியூரிங் ப்ரெக்னென்சி, இது எல்லாமே. பிகாஸ் ப்ரெக்னென்சியில் ஓவர் எக்ஸ்பெக்டும் பண்ணக்கூடாது, அண்டர் எக்ஸ்பெக்டும் பண்ணக்கூடாது. கரெக்டான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சாதான் உங்கள் ப்ரெக்னென்சி ஜேர்னி ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ let's talk all about pregnancy today. Welcome back to the Monisha Aravind show. And we have Sheethal Sathya with us, who is a birth educator and a lactation counselor. Hi Sheethal. Hi Monisha. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். So before we talk a lot, can you introduce yourself? நீங்கள் என்ன பண்ணுறீங்க, how do you support pregnancy அப்படிங்கிறது? Okay, so I'm a lactation consultant and a childbirth educator. Okay. So I meet a pregnant couple around the initial weeks of their pregnancy and I guide them about எந்தெந்த எக்ஸசைசஸ் பண்ணால் வந்து பேபியை நல்ல பொசிஷனில் எடுத்துகிட்டு வர முடியும். பிகாஸ் ஒரு நல்ல பொசிஷனில் பேபி வந்துட்டாங்கனாலே birth experience gets easier. So we start from there. Okay. So நல்ல எக்ஸசைசஸ் டு ஹாவ் அ ஸ்மூத் ப்ரெக்னென்சி, அதை பற்றி வி கைண்ட் ஆஃப் கைட் தெம். அண்ட் லேபர்லேயுமே வந்து ஐம் ஆல்சோ பர்த் டூலா. ஐ சப்போர்ட் பீப்புள் இன் லேபர் ஆல்சோ. ஸோ டியூரிங் லேபர் எல்லாமே வந்து ஆஸ் பர் பிளான் தான் போகும் அப்படின்னு சொல்ல முடியாது. அண்ட் இட்ஸ் நாட் பாசிபிள் ஃபார் அ கைனகாலஜிஸ்ட் டு பி வித் ஒன் பர்டிகுலர் பேஷண்ட் ஃபார் ஒரு 8-10 hours ஒரு லேபர் போகுதுன்னா டாக்டர் ஃபுல்லாகவே கூட இருக்க முடியாது. ஸோ சம்படி ஹூ ஹேஸ் அ மெடிக்கல் நாலேஜ் அண்ட் எக்ஸசைஸ் வைஸ் வாட் ஆல் கேன் ஹெல்ப் தெம் டு ப்ராக்ரெஸ் லேபர், இதெல்லாமே ஐ கைட் தெம் டியூரிங் லேபர் ஆல்சோ. Okay. And on table I try to initiate lactation. குழந்தை பிறந்த உடனே lactation initiate பண்ணும்போது very high chances of a very successful breastfeeding journey. Oh, nice. So with respect to pregnancy, this is my role from the time of conception till they give birth to the baby.
this kind of role I kind of do. ஓகே, நைஸ். ஸோ நீங்கள் இப்போ சொன்னீங்களே நம்ம ஏர்லியராக வந்துட்டு எக்ஸசைஸஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது பேபியோட பொசிஷன் நீங்கள் வந்துட்டு நம்மளால் நல்லா கொண்டு வர முடியும்ட்டு. அந்த டைம் பீரியட் எப்போ, வென் ஷுட் கப்பிள் ஸ்டார்ட் டூயிங் எக்ஸசைஸ்? ஸோ அரௌண்ட் ஒரு 20 வீக்ஸ்லேருந்தே ஆரம்பிக்கிறது வந்து இட் ஹேஸ் அ லாட் ஆஃப் பெனிஃபிட்ஸ். சில பேர் ஒரு 35 வீக்ஸில் வந்துட்டு இப்போ எனக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் பாசிபிள் தான். இட்ஸ் நாட், ஐ வுடன்ட் சே 35ல பண்ணால் ரொம்ப இம்பாசிபிள், 20லேயே பண்ணணும்னு கிடையாது. பட் 20ல பண்ணும்போது நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, ஏன்னா we are like training our uterus to grow in a certain way. நம்ம 35 வீக்ஸ் பண்ணும்போது பேபி ஓரளவுக்கு ஒரு பொசிஷனுக்கு வந்திருக்கும். அதுக்கப்புறம் மாற்றுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ பேபி ஒரு நல்ல பொசிஷனுக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா லேபர் கெட்ஸ் ஈஸியர். ஸோ அதை என் கோலை மைண்டில் வச்சுக்கிட்டு ப்ரிப்பரேஷன் பிளான் பண்ணுறது இட் மேக்ஸ் பர்த் எக்ஸ்பீரியன்ஸ் ஈஸியர். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் எக்ஸசைசஸ் அப்படின்னும் போது எனக்கு வென் ஐ காட் ப்ரெக்னென்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இருந்த அவேர்னஸ் வந்துட்டு வாஸ் வெரி லிட்டில். ஸோ ஆல் ஐ தாட் அபவுட் எக்ஸசைஸ் வாஸ் பீங் ஆக்டிவ். ஓகே, மாடிப்படி ஏறி இறங்கினா ஐ வாஸ் டூயிங் மை போஸ்ட் கிராஜுவேஷன் அப்போ. ஸோ வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ஐ கோ அப் அண்ட் கம் டவுன். அதே மாதிரி ஐ வென்ட் ஃபார் யோகா கிளாஸஸ் அண்ட் தட்ஸ் ஆல். அதை தாண்டி வந்துட்டு எனக்கு வேறு எதுவுமே தெரியவும் இல்லை, அந்த அவேர்னஸும் எனக்கு அப்போ இல்லை. ஒன்லி வென் ஐ என்டர்ட் இன் டு மை செகண்ட் ப்ரெக்னன்சி, ஓகே கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ கேட்டு தென் ஐ ஸ்டார்டட் டூயிங் மோர் ஆஃப் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அண்ட் ஆல் ஆஃப் தட். ஸோ இந்த எக்ஸசைசஸ் அப்படிங்கிறது வெறும் யோகா மட்டும்தானா, இல்லை வெறும் நடக்கிறது மட்டும்தானா, ஆர் வாட் ஆர் த அதர் கைண்ட் ஆஃப் எக்ஸசைசஸ் யூ ஹெல்ப் த கப்புள்ஸ் டு? ஸோ யோகா அண்ட் வாக்கிங் இஸ் அ ஜென்ரல் திங் தட் அ லாட் ஆஃப் பீப்புள் ஆர் அவேர் ஆஃப். அது வந்து கண்டிப்பாக பண்ணணும். பட் அது இல்லாமல் வந்து ஸ்பின்னிங் பேபிஸ் டெக்னிக்ஸ்னு ஒன்று புதுசாக வி ஆர் ட்ரைங் டு மேக் இட் மோர் அவேர் அமாங் பீப்புள். இட் இஸ் நாட் அ வெரி இண்டியன் கான்செப்ட். இது வந்து நானே யூஎஸில் தான் படிச்சுட்டு வந்தேன். இங்கே அதை பற்றி வந்து அவேர்னஸ் நிறைய பேர் கிடையாது. பட் ஸ்பின்னிங் பேபிஸ் கான்செப்ட் என்னென்னா, நம்ம என்ன மாதிரி பொசிஷனில் உட்காடுறோம், என்ன மாதிரி பொசிஷனில் நடக்கிறோம், அண்ட் லைங் டவுன் பொசிஷன் ஆல்சோ. இட் குட் பி ஜஸ்ட் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் தான். பட் அதுவே வந்து பொசிஷன் வச்சு எப்படி நம்ம வந்து கிரியேட்டிங் மோர் ஸ்பேஸ் இன் த யூட்ரஸ். ஸோ இட் இஸ் நாட் அ வெரி டிஃப்ரெண்ட் திங், பட் பீப்புள் ஆர் நாட் அவேர் ஆஃப் இட். ஸோ தட்ஸ் மெயின்லி ஃபோக்கஸஸ் ஆன். இப்போ சில லிகமெண்ட்ஸ்லாம் டைட்டாக இருக்கும் நம்ம யூட்ரஸை சுற்றி இருக்கிற லிகமெண்ட்ஸ்லாம். அந்த டைட்னஸ்னாலே வந்து பேபி மே நாட் பி ஏபிள் டு ஃபிட் இன் டு அ குட் பொசிஷன். ஸோ ஸ்பின்னிங் பேபிஸ் டெக்னிக்ஸ் ஆர் மோர் லைக் கிரியேட்டிங் மோர் ஸ்பேஸ் ஃபார் த பேபி. ஏன்னா நம்ம ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிட்டோம்னா பேபி ஆட்டோமேட்டிக்காக வில் ரொட்டேட் அண்ட் ஃபிட் இன் டு த பெஸ்ட் பொசிஷன். ஸோ பொசிஷன் அலைன்ட் எக்ஸசைசஸ் ஆர் ஸ்பின்னிங் பேபிஸ் டெக்னிக்ஸ். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் வாட் எவ்ரிபடி நோஸ், திஸ் இஸ் சம்திங் நியூ தட் வி ஆர் ட்ரைங் டு. ஓ, தட்ஸ் சோ நைஸ். இதெல்லாம் எனக்கு தெரியாமல் போச்சு. அப்படி எனக்கு ரொம்ப சீக்கிரம் ப்ரெக்னென்ட் ஆயிட்டோமோ. I mean, there's always a third. True. So that's nice. So it's apart from just the yoga and of course walking, இது மாதிரியும் நம்மளுக்கு வந்துட்டு தேவைப்படுது to position the baby. Yes, yes. நான் ஏன் இதை கேட்குறேன் அப்படின்னா, எனக்கு வந்து நான் வந்து யோகா பண்ண ஆரம்பிக்கும் போது எனக்கு மைண்டில் இருந்தது வந்து ஓகே, நான் யோகா இந்த மாதிரி ரொம்ப ஆக்டிவாக இருந்தேன்னா I'll have a normal delivery அப்படிங்கிறது. But unfortunately what I missed was my ligaments were so tight. My pelvic ligaments were so tight, because of which I had to miss my normal delivery. Okay, and my baby oda en payanoda weight vandu was on the little higher side. Okay. So eventually they thought, okay, it's going to be a very tough labor, so let's go in for a C-section. அப்படி தான் வந்துட்டு I ended up in C-section. எனக்கு இந்த அவேர்னஸ் அப்போ இல்லை. இதே மாதிரி கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்துட்டு ஓகே யோகா பண்ணால் நம்மளுக்கு நார்மல் டெலிவரி ஆகிடும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தினால யோகா பண்ணுவாங்க. எனக்கு பீயிங் அ டாக்டர், பீயிங் இன் த ப்ரொஃபஷன், C-section சொல்லும்போது இட் வாஸ் வெரி 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 டிஃபிகல்ட் ஃபார் மீ டு அக்செப்ட். I was not ready for it basically. I was only ready for normal vaginal delivery அப்படிங்கிறது இருந்துட்டு C-section போது ஓகே வை அப்படிங்கிற மாதிரி it was like a whole night process and then it's like okay let's go ahead அப்படிங்கிற மாதிரி. ஸோ எனக்கு அப்படி இருக்கும்போது ஒரு என் ஹஸ்பண்டுக்கு அப்படி இருக்கும்போது who are coming up from ஒரு டாக்டர் ப்ரொஃபஷன், நான் டாக்டர்ஸாக இருக்கட்டும், ஒரு காமன் பப்ளிக்காக இருக்கட்டும், அந்த மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறது தப்பே கிடையாது. ஸோ ஹவு டு யூ சீ திஸ் ஆர் ஹவு கேன் யூ ஹெல்ப் தெம் ஓவர் கம் திஸ்? ஸோ இந்த ப்ரிப்பரேஷன் டைம்லேயே வந்து we try to prepare the couple telling that focus on having a positive birth experience rather than focusing only on a vaginal birth or a cesarean birth. ஒரு பாசிட்டிவ் பர்த் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வேணுன்றதை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு தான் we establish. இப்போ கிளாஸஸ் எடுக்கிறதுலையா இருக்கட்டும், இல்லை ஆன்லைன் ஆஃப்லைன் எல்லா கிளாஸஸுமே we keep conducting. அதில் வந்து we are almost meeting the couple for ஒரு 3-4 hours continuously. So end of the 3 hours I will feel that I have been very successful in conducting this class if I can convince the couple that they want a positive birth experience. ஏன்னா சில ஃபஸ்ட்டு நான் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சப்போ வந்து கடைசியில் எல்லாருமே
வந்து எனக்கு நார்மல் டெலிவரி ஆயிடும்ல, அதுக்காக தான் நான் இந்த கிளாஸ்க்கு வரேன், கண்டிப்பா வெஜினல் பர்த் ஆயிடும்ல, அப்படிதான் கேட்பாங்க. பட் இப்போ ஓவர் அ பீரியட் ஆஃப் 1 year 1.5 years into this offline classes, somewhere we are able to see that கடைசியில பாசிட்டிவ் பர்த் எக்ஸ்பீரியன்ஸ்ன்ற வேர்டை சொல்லிட்டு போறாங்க. that much I'm happy. And coming back to the question you asked, of course மெடிக்கல் ப்ரொஃபஷன் இருக்கிறவங்களுக்கு இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கே it is going to be like quite difficult, because நம்ம ஒரு மைண்ட் செட்டில் இருப்போம். நம்ம அம்மா காலத்தில் பாட்டி காலத்துலலாம் வந்து வெஜினல் பர்த் வாஸ் வெரி ஈஸி. அண்ட் நவ டேஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆர் அரைசிங், ஆர் லைஃப் ஸ்டைல் ஹெல்த் எல்லாமே வந்து இட்ஸ் நாட் லைக் ஹவ் இட் யூஸ் டு பி ஃபார் ஆர் மதர்ஸ் அண்ட் ஆல். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கே அக்செப்ட் பண்ணிக்க கஷ்டமாக இருக்கும்போது ஜென்ரல் பீப்புள் ஹூ ஆர் நாட் அவேர் ஆஃப் த மெடிக்கல் ரீசன்ஸ் வை சிசேரியன் ஆகுதுன்னு போது அவங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ I try to establish certain rules madri in the class, saying that இந்த medical reason ku cesarean is a life savior. Okay. So அப்படி சொல்லும்போது அவங்க they look at cesarean as a okay நம்ம வந்து it's going to save my life and my baby's life. But there are some places where கொஞ்சம் unethically வந்து they just push a cesarean on people. அதுவுமே people are able to understand. ஸோ எதுக்கு வந்து மெடிக்கல் ரீசன்ஸ்க்கு சிசேரியன் கண்டிப்பாக தேவைன்றது நம்ம வந்து புரிய வச்சிட்டோம்னாலே தேர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ஓகே ஃபார் திஸ் ரீசன் இஃப் ஐம் கெட்டிங் அ சிசேரியன் இட்ஸ் ஓகே, எனக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் பர்த் எக்ஸ்பீரியன்ஸ் தான் தேவை. ஐ ஷுட் ஃபீல் குட் அபவுட் மை பர்த். நான் வந்து ரிக்ரெட்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. எனக்கு இந்த மெடிக்கல் ரீசனுக்காக எனக்கு ஒரு சிசேரியன் ஆச்சுன்னா ஐ எம் ஹாப்பி, ஐ எம் அ வாரியர், இந்த ஸ்கார் வச்சு நான் என் பேபியை பர்த் பண்ணிட்டேன், ஐ எம் அ பிக் வாரியர்ன்ற ஒரு ஃபீலிங்கை மதர்ஸ்க்கு கொடுக்க முடிஞ்சா தட்ஸ் குட். யா. And saying that yes, C-section is definitely not so easy. People tell it's so easy. It is. They say it's an easy way out அப்படின்றாங்க. It's so hard. It's so hard. Yeah. Think, you know, cutting 7 layers of your abdomen. நான் first வந்து பார்த்துட்டு நான் பயந்தே போயிட்டேன், இவ்வளோ பெரிய ஒரு சர்ஜரி ஆகுதுன்ட்டு. பிகாஸ் பீப்புள் கீப் டெல்லிங் தட் யூஆர் ஆப்டிங் ஃபார் த ஈஸி வே அவுட். வெஜினல் பர்த்னா நீ 10 மணி நேரம் கஷ்டப்படணும், உனக்கு சிசேரியன் தானே ஆயிடுச்சு. இந்த மாதிரிலாம் சில பேர் பேச ஆரம்பிக்கும் போது தான் ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். யூ டோன்ட் நோ ஹவு மச் த மதர் இஸ் கோயிங் த்ரூ டு கோ த்ரூ தட். It's a proper major surgery. Yeah, it's a major surgery. Yeah, and healing out of it takes quite a long time. Yes. So to choose a cesarean is not like it's an easy way out. It is hard. Yes. Yeah. I think அந்த awareness ரொம்ப கண்டிப்பா தேவைங்க. நான் அந்த ரீசன் தான் நான் கிளாஸ்லயே சொல்லுவேன், நம்ம எதுக்கு வந்து வெஜினல் பர்த்தை வந்து வேணும்னு நம்ம ட்ரை பண்றோம்னா அது வந்து ரெக்கவரி ரொம்ப ஈஸி. ஸோ அதனால நம்ம வெஜினல் பர்த்தை ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்படி சொல்லும் போது அவங்களுக்கும் ஒரு கில்ட் இருக்காது, ஐயோ நமக்கு வெஜினல் பர்த் ஆகலை அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கில்ட் இருக்காது. ஐ கீப் டெல்லிங் தட் சிசேரியன் இஸ் வெரி வெரி ஹார்ட், வீல் சூஸ் த ஈஸி ஒன், வெஜினல் பர்த் இஸ் ஈஸி, நம்ம அதை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளாஸில் ப்ரொமோட்டே பண்ணுவோம். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ரீசனுக்கு சிசேரியன் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப பிலிட்டில் பண்ணுற மாதிரியே இல்லை. தே ஃபீல் ஓகே, சரி நம்ம ரொம்ப ட்ரை பண்ணிட்டோம், நம்ம ஒரு வாரியர் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளில வராங்க. தட்ஸ் ஆக்சுவலி ஸோ ட்ரூ. அதுதான், அது வந்துட்டு அவ்வளோ ஒரு ஈஸியான ஒரு டிசிஷன் மேக்கிங் கிடையவே கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு யூ டோல் மீ தட் த்ரூ த ப்ரெக்னென்சி and through the process of delivering சில பேருக்கு நம்ம எமர்ஜென்சி C-sections அந்த மாதிரியும் வந்துட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ how has your experience been there? ஏன்னா அகெயின் இப்போ வந்துட்டு நான் வந்து ஓகே, நான் வந்து ஒரு பர்த் எஜுகேட்டரை வந்துட்டு என்னோட வெஜைனல் டெலிவரி அப்போ வந்து நான் வந்து கூட வச்சுருந்தேன்னா ஓகே, I'll definitely get vaginal delivery. அந்த ஒரு தாட் ப்ராசஸுமே வந்துட்டு பப்ளிக்கு இருக்கக்கூடாது. ஆமாம், that is also true. They should not think that okay, having a doula will guarantee that it's going to be a vaginal birth அப்படின்றது they should not have. So that also I prepare them telling that we will try our best to make it a vaginal birth for you, but for some reason emergency condition la agalana we have to be okay with whatever happens. Recently or delivery birth naanga conduct pannappo vandu the mother was hell bent on having a vaginal birth da. avangalum sila mothers la vandu romba hesitant ah irupanga, ipo birth contractions varumbodhu exercise la enna panna solladinga enala mudiyala அப்படினு. but this mother romba motivated ah, na sollave வேண்டாம், அவங்களே வந்து இறங்கி அப்படியே doing a lot of exercises and all. So but for some reason romba towards the end no, it was not progressing at all. அவங்களுக்கு ரொம்ப ஒரு 8 hours 10 hours லேபர் போனதுக்கு அப்புறம் கூட அவங்களுக்கு ப்ராக்ரஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. there were 2-3 knots in the umbilical cord which could not be progressed at all. So she started crying when the doctor and I went and told her that we are not going to be able to progress. In a baby heartbeat கொஞ்சம் கம்மி ஆகும்போது we have to focus on what is health wise important, right? So she took a while, she started crying and everything. but கடைசியில் வந்து அவங்க சரி okay, I trust you people, let's go ahead. but baby பிறந்தக்கு அப்புறம் when we put the baby on the mother's chest and she saw the multiple knots in the loop, இந்த அம்பிளிக்கல் கார்டில் இருக்கிற நாட்ஸை பார்த்ததுக்கப்புறம் அவங்க வந்து ஓகே, நல்ல வேலை எனக்கு சிசேரியன் பண்ணி என் குழந்தை நீங்கள் வந்து சேவ் பண்ணிட்டீங்க, ஐ எம் ஹாப்பி அப்படின்ட்டாங்க. ஸோ இட் டுக் அ வைல் ஃபார் ஹர். பிஃபோர் வி டுக் ஹர் டு த ஆப்ரேஷன் தியேட்டர் அவங்க ஒத்துக்கவே இல்லை.
பட் ஓகே ஃபைன் யூ டேக் சம் டைம் வித் யர் ஹஸ்பண்ட் அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு வந்துட்டோம், அப்புறம் ஒத்துக்கிட்டு வந்துட்டாங்க. அந்த ரிக்ரெட்டோடையே தான் அவங்க வந்தாங்களே. பட் ஆஃப்டர் த பேபி வாஸ் பார்ன் ஷி வாஸ் ஓகே சீயிங் தட் ஓகே திஸ் இஸ் த திங். ஸோ சில மதர்ஸ்க்கு வந்து அவங்க அவுட்புட்டை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்க அந்த ரியலைசேஷனுக்கே வராங்க. இட் ஜஸ்ட் டிபெண்ட்ஸ், ஈச் மதர் இஸ் டிஃப்ரெண்ட். பட் சம்வேர் வி ட்ரை டு பிரிங் இட் லைக் பிஃபோர் தே எக்ஸிட் த ஹாஸ்பிட்டல் அவங்களுக்கு அந்த ஒரு ரிக்ரெட் இருக்கக்கூடாதுன்றதுல வி ட்ரை டு மேக் இட் அ பாயிண்ட். பிகாஸ் தட் அகெயின் passes on to postpartum all those psychological things இல்லையா. ஸோ தட்ஸ் சம்திங் Yes. And talking about the cord around the neck and the knots in the umbilical cord, இது ரெண்டுத்துக்கும் what are the differences and when do you take a call like okay இல்ல இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம ப்ரோக்ரஸ் பண்ண வேணாம் அப்படிங்கிறது? ஸோ ஒன் லூப் அரவுண்ட் த நெக்லாம் வந்து ரொம்ப நார்மல் தான். ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் பேபிஸ் ஹூ ஆர் பார்ன் த்ரூ அ வெஜினல் பர்த் அவங்களுக்கு வந்து ஒன் லூப் இருக்க தான் செய்யுது. அது வந்து ரொம்ப ஓகே தான். ஸோ ஒன்ஸ் பேபிஸ் ஹெட் வெளியே வந்துருச்சுனாலே த கைனக் வில் ரிமூவ் ஒன் லூப் அண்ட் கெட் த பேபி அவுட். மோர் தென் ஒன் லூப் இருக்கும்போது த டிஸ்டன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கு இல்லையா. ஸோ பேபி வெளியே வரும்போது ப்ளசண்ட்டாகவும் அங்கேருந்து பிடிச்சி இழுக்கிறது, ஆல் தட் இஸ் அ காம்ப்ளிகேஷன். ஸோ ஒன் லூப்புக்கு வி நெவர் டிஸ்டர்ப் அட் ஆல். வி கைண்ட் ஆஃப் allow it to go in its own phase. Sometimes two loops also they go. Knots and loops that only becomes a problem. So on the umbilical cord knot-um irukku loop-um irukuna ador distance romba kammi aayidudhu. Baby push panni veliye varadhukku it's becoming very difficult. So just one loop we just ignore. adala oru prachane illa. Okay, nice. And talking about V-back, கொஞ்ச நாளா பார்த்தா வந்துட்டு அகைன் ஒரு ட்ரெண்ட் மாதிரி வி பேக் அப்படின்ட்டு. How do you think okay நீங்க வந்து V-back deliveries நீங்க பார்த்திருக்கீங்களா? Yeah, we've seen. I've assisted a V-back delivery and I've seen mothers who are quite successful V-back delivery. It all depends on the previous cesarean எந்த ரீசன்னால நடந்தது and how many years gap இருக்கு. ஒரு 2 to 3 years gap இருக்கு ஃபர்ஸ்ட் பேபிக்கும் செகண்ட் பேபிக்கும் 3 years gap இருக்கு. ப்ளஸ் அதே ரீசன் ரிப்பீட் ஆகலை அப்படின்னும் போது V-back-க்கான chances also is pretty good. But also the gynec also has to be aligned with it. இப்போ சில டாக்டர்ஸ் வந்து V-back நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு இருப்பாங்க. சில டாக்டர்ஸ் வந்து they are okay to do it. ஸோ நம்ம கரெக்டான ப்ரொஃபஷனல் கிட்ட போயிட்டோம்னா வித் த ப்ரீவியஸ் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் மிக்ஸ் ஆகலைன்னும் போது V-back is quite possible தான். Okay, that's actually nice to hear. Yes, so now coming to the part of lactation, நம்மளுக்கு வந்துட்டு அந்த that first 1 hour வந்து it's actually a very golden period. Golden hour, yeah. ஆமா, அங்க வந்துட்டு நம்மளுக்கு சில பேருக்கு C-sectionல வந்துட்டு they have a fear நம்மளுக்கு வந்து மிஸ் ஆகிடுமோ, யூனோ C-section ஃபீட் பண்ண விட மாட்டாங்களா அப்படிங்கிறது. ஸோ how do you see this? Yeah, I'm so glad that you asked that question because இதை புரிய வைக்கிறதுக்கு நான் ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பேருக்கு அது புரியவே மாட்டேங்குது because they think that cesarean ஆயிடுச்சுன்னா வந்து நம்ம breast feeding வந்து தள்ளி போடணும். ஃபர்ஸ்ட் 1 டேக்கு மில்கே வராது, செகண்ட் டேலேருந்து ஃபீட் பண்ணிக்கலான்னுவாங்க, அப்புறம் தேர்ட் டேலேருந்து ஃபீட் பண்ணிக்கலான்னுவாங்க, அப்படியே அது டிலே ஆகிடும். ஸோ வெதர் இட்ஸ் அ வெஜினல் பர்த் ஒரு cesarean பர்த் லாக்டேஷன் பொறுத்த வரைக்கும் எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. பட் என்னன்னா வெஜினல் பர்த்னா மதரே ஃபீட் பண்ணலாம், அதனால வந்து அவங்களுக்கு எக்ஸ்டர்னல் கைடன்ஸ் ரொம்ப தேவைப்படாது. பட் சிசேரியனுக்கு ஷீ கேன் நாட் கெட் அப், பேபியை பிடிக்க முடியாது. ஸோ எக்ஸ்டர்னல் சப்போர்ட் ரொம்ப தேவை. ஸோ நல்ல சப்போர்ட் சிஸ்டம் இருந்தாங்க அப்படின்னா வித் வெஜினல் பர்த் ஆர் சிசேரியன் பர்த் லாக்டேஷன் இஸ் த சேம். அண்ட் அந்த கோல்டன் ஹாரில் இனிஷியேட் பண்ணுறதுமே கூட இன் ஆல் த பர்த்ஸ் தட் வி அட்டெண்ட் ரைட், லெட்ஸ் சே ஒரு 60 to 70% ஆர் வெஜினல் பர்த் அண்ட் 30 to 40% ஆர் சிசேரியன்ஸ் ஃபார் மெடிக்கல் ரீசன் வாட் எவர். But for all the cesarean births also, we are able to initiate lactation within the first hour itself. இப்போ vaginal birthக்கு வந்து பேபி பிறந்த உடனே எடுத்து மேலே போடுறாங்கன்னா சிசேரியனுக்கு ஒரு 5 minutes 10 minutes எக்ஸ்ட்ரா டிலே ஆகும், அவ்வளோதான். பட் within the first hour lactation initiate பண்ணுறது சிசேரியனுக்கு சூப்பராக பண்ணலாம், அதில் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அ மித், நீங்கள் அதுக்காக பயப்பட வேண்டாம் C-sectionனை பார்த்து. லாக்டேஷன் வந்து நம்ம நல்ல அவேர்னஸோடு இருந்துட்டு யூ நீட் டு ஹேவ் அ லாக்டேஷன் கன்சல்டன்ட் ஆர் அ நர்ஸ் டெடிகேட்டட் டு டூ த லாக்டேஷன். ஏன்னா வந்து மற்ற நர்சஸ் எல்லாமே பிஸியாக இருப்பாங்க வித் த டாக்டர், தில் பி பிஸி வித் த கைனகாலஜிக்கல் பார்ட் ஆஃப் லேபர். ஸோ சிசேரியன் பண்ணும்போது கூட கைனக் கூட தான் அந்த நர்சஸ் இருப்பாங்களோ தவிர லாக்டேஷனுக்கு தனியாக நம்ம முதல்ல நம்ம டாக்டர் கிட்ட பேசிட்டு எனக்கு வந்து இவங்க லாக்டேஷன் இனிஷியேட் பண்ணணும், ஷீ ஷுட் பி வித் த பேபி ஹோல்டிங் த பேபி ஃபார் த ஃபர்ஸ்ட் 1 hour அண்ட் டூ த லாக்டேஷன் அப்படின்னு முதல்ல நம்ம பர்த் பிளான் டிஸ்கஷனில் டாக்டர் கிட்ட பேசிட்டோம்னா இட் கேன் பி அ வெரி ஸ்மூத் ஸ்டார்ட். Oh, that's actually nice and it's an information for me. Okay. Yes, so talking about the lactation part, இப்போ நம்ம லாக்டேஷன் கவுன்சிலர் கிட்டேருந்து போகிறது வந்து எனக்கு லாக்டேஷனில் ஒரு பிரச்சனை அதனால் நான் போகிறேன், இல்லை ஐ வுட் லைக் டு ப்ரிப்பேர் அப்படின்ட்டு பிஃபோர் ப்ரெக்னென்சி, அதாவது டியூரிங் த லாஸ்ட் ஃபியூ வீக்ஸ் தேர்ட் ட்ரைமெஸ்டர்லேருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு விஷயமா, இல்லை ஒன்லி ஆஃப்டர் ப்ரெக்னென்சி நம்மளுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம போகலாம்?
ஸோ ஐ வில் ஆல்வேஸ் ப்ரிஃபர் வருமுன் காப்பும். அதுதான் வந்து ஐ ஆல்வேஸ் ப்ரிஃபர். பிகாஸ் வை கிரியேட் அ ப்ராப்ளம் அண்ட் தென் கோ அண்ட் ஆஸ்க். ஏன்னா வந்து நம்ம அகெயின் கோயிங் பேக் டு அவர் ஆன்சிஸ்டர்ஸ் பீரியட்னோ லாக்டேஷன் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்போல்லாம் வந்து. இப்போ இட் இஸ் நாட் லைக் தட். அதுக்குமே ஐ வில் பிளேம் அவர் லைஃப் ஸ்டைல், எவ்ரி திங். வி பிளேம் லைஃப் ஸ்டைல் ஃபார் எவ்ரி திங். ஓகே, லைஃப் ஸ்டைல், ஃபுட், வி ஈட் எல்லாமே வந்து இட்ஸ் நாட் லைக் ஹவு ஹெல்தி இட் வாஸ். நம்ம பாட்டி காலத்தில் இருந்த ஃபுட் நமக்கு இப்போ கிடைக்கல. ஸோ அதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து வி ஹவ் டு கம் டு அன் அண்டர்ஸ்டாண்டிங் தட் இட் இஸ் நாட் கோயிங் டு பி அ கேக் வாக் for everybody. சில பேருக்கு இட்ஸ் அ கேக் வாக், பட் ஃபார் எவ்ரிபடி இட்ஸ் நாட் கோயிங் டு பி அ கேக் வாக். ஸோ ப்ரிப்பரேஷன் ஒரு 3rd trimester டைம்லேயே வந்து ஒரு breast feeding கிளாஸ் அட்டென்ட் பண்ணி எப்படி நம்ம breast feed பண்ணணும். ஏன்னா அதில் தான் வந்து we tell that you have to initiate as soon as the baby is born. every 3 hours நம்ம வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபியூ டேஸில் பண்ணால் மட்டும்தான் லாக்டேஷன் இஸ் கோயிங் டு பி ஸ்மூத். சில பேர் வந்து ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் அதை விட்டுட்டு 3rd week இல்லை 4th week எனக்கு வந்து லாக்டேஷன் வரல அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வி ஆஸ்க் இஸ் வென் வாஸ் லாக்டேஷன் இனிஷியேட்டட். ஏன்னா அங்கேருந்தே ப்ராப்ளம்ஸ் ஆர் கண்டினியூவிங். ஸோ ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது மட்டும்தான் தே ஆர் ஏபிள் டு டேக் அ ப்ராப்பர் டெசிஷன் டு ஃபர்மாக எனக்கு வந்து breastfeed பண்ணி ஆகணும். நான் இனிஷியேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இனிஷியேட் ஒழுங்காக பண்ணலனாலே ஆல் தட் அண்டர்லைங் இஷ்யூஸ் வில் ஜஸ்ட் கீப் கமிங் ஒன் ஆஃப்டர் தி அதர். ஸோ ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் அது வந்து இட்ஸ் குவைட் ஸ்மூத். Okay, nice. And talking about the process of birthing, role of spouse, how important it is? It is very 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 important because again when we see our partner with us in labor இல்லையா, அப்போ mother is able to feel a sense of calmness and security. இல்லாட்டி சுற்றி இருக்கிறது எல்லாமே வந்து nurses and doctors who are not very close to me, they are not my family. நம்ம என்ன தான் வந்து நம்ம டாக்டர் ரொம்ப நம்புகிறோம் அப்படின்னு சொன்னால் கூட தே ஆர் அ தேர்ட் பர்சன் தான் இல்லைங்களா. ஸோ வென் த மதர் இஸ் ஹேவிங் ஹர் ஓன் ஃபேமிலி வித் ஹர், எஸ்பெஷலி த ஸ்பவுஸ் whom she can completely trust. அவங்க முன்னாடி எனக்கு வந்து நான் ஃபாட் பண்ணுறதோ இல்லை பூப் பண்ணுறதோ எனக்கு அசிங்கமாக இல்லைன்ற ஒரு கம்ஃபர்ட் இருக்கணும் அவங்களுக்கு. பிகாஸ் women tend to poop in labor, they tend to fart in labor. It's very transparent. So having a person who will not judge you during that time, right, and having a trust in that person is very important. And labor is all about oxytocin, right, and partner is the only person who can help you improve your oxytocin in labor also. So having the partner around is very very important. Apart from him helping for exercises, இப்போ எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு இல்லை முதுகில் ஒரு ஹாட் பேக் வைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா கூட தட் ஈவன் நர்சஸ் ஆர் டூலாஸ் கேன் ஆல்சோ டூ தட். மோர் தேன் தட் இமோஷனல் சப்போர்ட்டுக்கு வந்து ஹஸ்பண்ட் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், மோர் தென் ஜஸ்ட் ஃபிசிக்கல். Okay. And how was your birthing experience? My birthing experience was very good. I mean, I had a very good birthing experience. I was well prepared. நான் கரெக்டாக அப்போ தான் வந்து படித்து முடிச்சுட்டு ஒரு 2 years I was just practicing and then just into this. So it was quite a new experience. எனக்கு வந்து இந்தியாவில் நான் ப்ராக்டிஸ் பண்ணல அப்போ. சரி. So it was all knowledge that I learned in US and அங்கே ப்ராக்டிஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான். இங்கே வந்துட்டு கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. ஏன் அது நமக்கு இங்கே பண்ண மாட்டேன்றாங்க. Because birth experience are very different there versus here. I think the concept of doulas and birth educators இங்கே புதுசு தான். ஆமா, completely new. இப்போ வரைக்குமே வந்துட்டு it is still new, but it is very common in it is very common there. ஆமா, இங்க வந்துட்டு வந்து discussion of birth plan itself was very new. ஆமா, but doctors are quite open to it nowadays. From the time I gave birth to now, yeah, it is evolving. And அப்போ வந்து it's like 4.5 years back. இப்போ வந்து many doctors are open with doula, birth plan அதெல்லாமே. I had a good birthing experience because my lactation consultant, I would say she's my inspiration. Okay. So Rekha Sudarshan அவங்க பேர் வந்து. So she was my lactation consultant. எனக்கு lactation was very smooth mainly because of her தான். என்னதான் எனக்கும் கொஞ்சம் தெரியும் அதை பற்றின்னு இருந்தாலுமே ஒரு தேர்ட் பர்சனோட சப்போர்ட் வாஸ் நீடட் ஃபார் மீ அட் தட் டைம் டு ரீஅஷ்யூர் மீ. ஏன்னா எனக்கு வந்து ஐ ஹேட் சப்போர்ட்டட் அதர் பீப்புள், பட் நம்மளுக்குன்னு வரும்போது ரொம்ப டவுட்ஃபுல்லாக சரி நம்ம இதெல்லாம் பார்த்துருக்கோம் பட் இருந்தாலும் நமக்கு வந்து இதெல்லாம் ஓகேவா அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அவங்களோட ரீஅஷூரன்ஸ் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இல்லை, தட்ஸ் ஆல்வேஸ் தேர். நம்ம வந்து நம்மளுக்கு என்ன தான் வந்துட்டு அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் இருந்தாலும் we will need a third person to do it for us when it comes to us அப்படின்னும் போது, and especially postpartum அப்படின்னும் போது நம்ம நம்மளாவே அங்கே இருக்க மாட்டோம். இதில் எங்கே நான் படித்தது நான் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. என் வீட்லேயுமே வந்து என்னை வந்து whenever I used to feel very disappointed. இப்போ என் பேபிக்கு வந்து நியூ பார்ன் ஜாண்டிஸ் இருந்துச்சு. ஸோ செகண்ட் டே ஆஃப் பர்த் வந்து I was not able to breastfeed her. ஃபோட்டோ தெரப்பிக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸோ though I know that it's okay, ஒரு ஃபியூ ஹவர்ஸில் திருப்பி கொடுத்துருவாங்கனாலும் அப்படியே பொல கண்ணில் தண்ணியாக வரும். ஐயோ குழந்தைய கூட்டிகிட்டு போயிட்டாங்க, நான் என்ன பண்ணுவேன். இட் இஸ் வெரி ஹெல்ப்லெஸ் அட் தட் டைம். அண்ட் ஐ பர்த் இன் பீக் கோவிட் சண்டே, கம்ப்ளீட் லாக்டவுன். ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஒருத்தர் தான் வர முடியும் வீட்டிலேருந்தே வந்து. ஸோ ஷிஃப்ட் எடுத்துகிட்டு தான் என் வீட்டிலேருந்து வந்துட்டு இருந்தாங்க. ஸோ என் கூட ஒரு ஆள் தான் இருக்க முடியும். ஸோ அவங்கள உட்கார வச்சுட்டு நான் வந்து அந்த என்ஐசியூக்கு போயிட்டு பம்ப் பண்ணி கொடுத்துட்டு வருவேன். ஸோ இட் யூஸ் டு பி வெரி டிஃபிகல்ட் அட் தட் டைம். தோ இட் வாஸ் வெரி ஸ்மூத். இப்போ இதெல்லாம் ஒரு பிரச்சனையான்னு கேட்பீங்க நீங்கள் வந்து. ஆனால் அப்போ வந்து எனக்கு அது ஒரு இட் வாஸ் நாட் வெரி ஈஸி அட் தட் டைம் பிகாஸ் ஆஃப் த போஸ்ட்மார்ட்டம் ஹார்மோன்ஸ். இட்ஸ் ஆல் மெஸ்ட் அப். நம்மளால ஒரு டெசிஷன் கூட எடுக்க முடியாது, ஒரு பயத்திலேயே இருப்போம்.
though my milk supply was good, baby was healthy. இப்போ யோசிச்சா that is what matters, போதும் அப்படின்னு நினச்சிக்கலாம். பட் அப்போ வந்து ஏன் வந்து என் பேபி என் கையில் இல்லை, செகண்ட் டே ஆஃப் பர்த் பேபியை ஃபோட்டோ தெரப்பி கூட்டிகிட்டு போயிட்டாங்க, ஐ am not very happy, அப்படி தான் இருந்துச்சு. பட் end of the day, as you know, with support and everything, it was quite okay after that. Yes. So postpartum depression, this is again it's நிறைய பேருக்கு வந்துட்டு என்னது இது, அந்த காலத்தில் நாங்கள்லாம் வந்துட்டு குழந்தை பெற்றுக்கலையா, நாங்கள் எங்களுக்கெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, எதுனா புதுசாக நீங்கள் வந்து கதை சொல்கிறீங்க. இது வந்து இட்ஸ் அ வெரி காமன் திங். எஸ்பெஷலி இப்போது வந்து நீங்கள் டெலிவர் பண்ணுறீங்க அப்படின்னா சுற்றி இருக்கிறவங்க வீட்டில் பெரியவங்கலாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ட்டு ரொம்ப ஈஸியாக ஒரு ப்ரஷ் ஆஃப் பண்ணுற ஒரு டாபிக். ஆனால் இட் இஸ் ரியல். Yeah, it is real. 100% ரியல். அவங்க ஏன் அழுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது, அவங்க ஏன் வந்து ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுறாங்கங்கிறது அவங்களுக்கு சுத்தமாக தெரியாது. ஸோ ஹவு டு யூ see this and how can you help them? அங்கே நீங்கள் எந்த அளவுக்கு அங்கே ஒரு சப்போர்ட் கொடுக்குறீங்க? So one of the major reasons for postpartum depression or postpartum blues, anything related to the psychological aspect post birth வந்து how the birth experience was, அது வந்து ஒரு மேஜர் ரோலாக இருக்குது. சே ஒரு மதர் வந்து ரொம்ப ஹெல்பெண்ட்டாக எனக்கு வெஜினல் பர்த் தான் வேணும்னு இருக்கு அவங்களுக்கு, ஃபார் சம் மெடிக்கல் ரீசன்ஸ் சிசேரியன் ஆகிடுச்சுன்னா அது ஒரு மேஜர் ரீசனாக இருக்குது அவங்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் எஃபெக்ட் ஆகிறதுக்கு. அண்ட் சே அதனால அவங்களுக்கு பிரெஸ்ட் ஃபீடிங்குமே எஃபெக்ட் ஆகும். ஸோ ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு வெஜினல் பர்த் வேணும், அது நடக்கல. பிரெஸ்ட் ஃபீடிங் ஒழுங்காக போயிருக்கணும், அது நடக்கல. என் ஹஸ்பண்ட் என் வீட்டில் இப்போ டைமில் இருந்திருக்கணும், ஆனால் அவர் ஆஃபீஸ் போயிட்டாரு. ஸோ எவ்ரி திங் ஜஸ்ட் ஆட்ஸ் ஆன். இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒன் ரீசன் தட் வி கேன் பிளேம். ஸோ ஒன்றுத்துலேருந்து ஆரம்பித்து அடுத்தடுத்து போயிட்டே இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இந்த ப்ரீ பர்த் கிளாஸ்லேயே, சைல்ட் பர்த் ப்ரெப் கிளாஸ்லேயே வந்து வி எம்ஃபசைஸ் அ லாட் ஆன் பாசிட்டிவ் பர்த் எக்ஸ்பீரியன்ஸ். யூ ஆர் நாட் கோயிங் டு பி ஹெல்பெண்ட் ஆன் ஒன்லி வெஜினல் பர்த். அப்படி இருக்கிறது வந்து சைக்கலாஜிக்கலி உங்களுக்கு ரொம்ப நல்லது கிடையாது அப்படின்றதுமே வந்து வி ட்ரை டு எம்ஃபசைஸ். ஏன்னா அது வேணும், வெஜினல் பர்த் வேணுன்றது கரெக்ட் தான், அதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். பட் அதுதான் வேணும், சிசேரியன் நடந்தால் நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு இருக்கவங்களுக்கு சான்சஸ் ஆஃப் டிப்ரெஷன் இஸ் மோர் கம்பேர்ட் டு எனி அதர் பர்சன். அண்ட் ஐடென்டிஃபைங் தட் ஏர்லி ஆன் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஏன்னா சில சிம்டம்ஸ் நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, தே டோன்ட் ஃபீல் எனி கனெக்ட் வித் த சைல்டு. ஆமாம், அது வந்து ஒரு காமன் சிம்டம் ஆஃப் போஸ்ட்மார்ட்டம் ப்ளூஸ் ஆர் போஸ்ட்மார்ட்டம் சைக்கோசிஸ், போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன். எல்லாத்தோட காமன் சிம்டமே அதுதான். இந்த குழந்தைக்கும் எனக்கும் ஒரு கனெக்ஷனே இல்லை, பிகாஸ் தே ஆர் இன் டினையல். எனக்கு சைல்ட் பர்த்தே ஆயிருக்கக்கூடாது, நான் எதுக்கு இந்த குழந்தை பெற்றேனே எனக்கு தெரியல, சம்படி ஜஸ்ட் டேக் த சைல்டு அவே ஃப்ரம் மீ. அந்த மாதிரிலாம் இருக்கிறது வந்து இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் சிம்டம் தட் வி ஹாவ் டு நோட். ஏன்னா இங்கே ஆரம்பிக்கிறது தான் the next step, 3 steps or 4 stages later will be like, I want to kill myself, I don't want to be here. Either you take the child away or you take me away from this world. So that's the last stage of the beginning here. So when they are in denial that I don't want to be with the child itself, it's a one major symptom that we have to identify. Or a psychological counseling kootitu porodho, illa taking the mother out and away from the baby for some time where somebody else can take care of the child. So all that is some help that they need at that time. And mothers who are alone with the child all the time without any help இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் அது ரொம்ப நிறைய எஃபெக்ட் ஆகுது. They feel very helpless. ஓகே, என்னை குழந்தை பெற்க சொல்லிட்டாங்க, நான் பெற்று முடிச்சிட்டேன், இப்போ யாருமே இல்லை கூட. இது வந்து நிறைய பேர் பெரியவங்க நிறைய பண்ணுவாங்க, நீ குழந்தை மட்டும் பெற்று கூட நான் பார்த்துக்கிறேன். வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் ஆளே காணாம போயிடுவாங்க. இது ரொம்ப காமனா வந்து சொல்றது பெரியவங்க வந்து, நீ when they say that it's time to give birth, you get pregnant, right? They tell this very commonly. பெத்து மட்டும் கூட போதும், நான் பார்த்துக்கிறேன். When they abscond, it's very hurting for the mother also. That also is one of the reason why they feel like in denial. நான் ஒழுங்கா படிச்சுக்கிட்டு ஜாலியாக வேலை பார்த்துட்டு சுற்றிட்டு இருந்தேன், என்ன இப்படி ஆக்கிட்டாங்க. That is one. And also இன்னொன்று வந்துட்டு இன்னும் ஃபைண்டிங், இப்போ வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஃபேமிலி இல்லை, சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஃபேமிலி இல்லை. ஐ எம் கோயிங் டு ஹையர் அ nanny or I am going to hire one more person. அதை சுற்றி இருக்கிறவங்க எப்படி பேசுகிறாங்க? I think this also, I need help. They know that they need help. ஐயோ, நான் வந்துட்டு ஒரு நாள் வச்சுட்டு இதை கூட உன்னால் பண்ண முடியாதா, உன் குழந்தைய உன்னால் பார்த்துக்க முடியாதா சொல்லிடுவாங்க. அதனால நான் வந்துட்டு ஒருத்தங்களை ஹையர் பண்ண மாட்டேன். I totally feel, see, there is nothing. Of course, as a mother, no one can replace you. ஆமா, கண்டிப்பா. And hiring a help வந்துட்டு it's just a help. You need that. உங்களுக்கு anyone ஒருத்தங்களை வந்து கம்ப்ளீட்டாக நீங்களே பார்த்துக்கணும் அப்படிங்கிறது யாருக்குமே ஈஸி கிடையாது. வெரி டிஃபிகல்ட். ஒரே வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு ஒரு வேலையை செய்யணுங்கிறது யாருக்குமே ஈஸி கிடையாது. ஸோ ஐ ஆல்வேஸ் ஃபீல் hiring a help or hiring a person is definitely no harm. You need help. Definitely. Asking for help is really important. Only then உங்களுக்குமே ஒரு மைண்ட் செட் வந்து, ஓகே நம்மளால வந்து மற்ற வேலையும் செய்ய முடியுது, ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இருக்குது. ஆல்வேஸ் சிட்டிங் வித் த பேபி, you start feeling like, okay, I'm wasting my life.
நான் வந்து பேபி கூடயே சுற்றிட்டு இருக்கேன், நான் ஒர்க் பண்ணலை, நான் படிக்கல, ஐ எம் ஒன் யூஸ்லெஸ், அந்த மாதிரியே ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடும் நிறைய பேருக்கு வந்து. ஸோ ஆஸ்கிங் ஃபார் ஹெல்ப் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். அண்ட் நீங்கள் சொன்னது கரெக்ட் தான், பீப்புள் ஆர் ஜட்ஜிங் ஃபார் தட். நிறைய பேர் வந்து எஸ்பெஷலி இந்த எல்டர் ஜென்ரேஷனோ தேர் லைக் நாங்கள் வளர்க்காததா, 3 பிள்ளைங்களை நாங்கள் வளர்த்தோம், ஒரு குழந்தைக்கு நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுற அப்படின்ட்டு. அவங்க லைஃப் ஸ்டைல் வேறு, நம்ம லைஃப் ஸ்டைல் வேறு. அண்ட் தே grew us up in an entirely different world that does not exist right now. Yes. Okay. That is very true that we have to accept. Okay. அவங்க வளர்த்தப்போ இருந்த distractions or food related snack junk அதெல்லாம் completely different. நம்ம இருக்கிற ஜென்ரேஷன் completely different. ஸோ அதையும் நம்ம கம்பேரே பண்ண முடியாது. இப்போ நம்ம இருக்கிற லைஃப் ஸ்டைல், இப்போ நம்ம இருக்கிற வேலை வாய்ப்பு, வாட் எவர், ரைட், ஆர் ஜென்ரல் ரொட்டீன், இதுக்கு நமக்கு ஹவுஸ் ஹெல்ப் தேவை, குழந்தைய பார்த்துக்க ஒரு nanny தேவைன்னா we have to go for it தான். Doing that, if we are able to with the help of a nanny, we're able to be a good parent அப்படின்றது, which is very good. Because when a mother is super stressed, குழந்தை கூடயே இருக்காங்கன்னும் போது அவங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் எந்த அளவுக்கு அதிகமாகும்னா they end up scolding the child, they end up hitting the child. Mothers who are actually hitting the child are exhausted with parenting the child alone. இப்போ ஹவுஸ் ஹெல்ப் இருக்கிறவங்க வந்து அந்த குழந்தை கூட ஒரு 24 hours ஸ்பெண்ட் பண்ணாமல் ஒரு 6 hours இல்லை 8 hours ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா their quality of time they spend with the child also is high. True. So we are not, nobody's going to replace us. இல்லைங்க, ஒரு நானி வந்துட்டாங்கன்னா ஒரு அம்மாவை ரீப்ளேஸ் பண்ண போகிறது இல்லை. அஃப்கோர்ஸ் இல்லை. ஆமாம், நம்ம ஒர்க் பண்ணுற அந்த 2-3 hours குழந்தைய வச்சுக்கிறது, குழந்தைக்கு நல்லா ஹெல்த்தியான டைமை கொடுக்கறது. ஏன்னா இப்போது இந்த நானி இல்லைன்ற ஃபேமிலிஸில் தான் டிவி போட்டு விட்ருவாங்க. ஆமாம், சரி குழந்தை வந்து டிவி பார்த்து கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணிக்கிட்டோம், நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமன்னு, which is again bad for the child. வித் அ நானி நம்ம வந்து ஒரு டிவி டைமை கட் பண்ணிவிட்டு குழந்தைய வந்து ஒரு ஹெல்தி பிளேயில் என்கேஜ் பண்ண முடியும்னா definitely go for it. That's so true. And now talking about the postpartum depression, when do they pick that up? Okay, there is something called as postpartum blues. கொஞ்ச நாள்ல வந்து we are going to come out of it. But சில டைம் பார்த்தோன்னா we are just into that loop. திரும்ப இதே ஒரு விஷயத்துக்குள்ளேயே நம்ம போய்கிட்டே இருப்போம். சுற்றி இருக்கவங்க they just ignore it. ஒன்று சுற்றி இருக்கவங்க பிக்கப் பண்ணணும், இல்லை நம்மளே வந்துட்டு எங்கேயாவது ஒரு ஸ்டாண்ட் எடுத்து something is wrong with me அப்படிங்கிறது. So where do they pick that up and what should they do next? ஸோ postpartum blues is usually in the first few daysலேயே வந்துடும். அது வந்து ஒரு 1 to 2 weeksக்குள்ளே இருக்கிறது வந்து we call it as postpartum blue, where they are not in complete denial but not very satisfied with the birth. சரி இப்படி ஆயிடுச்சு, நான் இப்படி பிளான் பண்ணேன், அப்படி ஆயிடுச்சு, சரி ஓகே ஃபைன், அந்த மாதிரி. அண்ட் தே டென் டு கீப் க்ரைங். அதெல்லாம் வந்து ரெகுலர் போஸ்ட்மார்ட்டம் ஹார்மோன்ஸ். அதை வந்து நம்ம டிப்ரெஷன் அந்தளவுக்கு கொண்டு போகலாம். பட் தே ஆர் நாட் இன் அ வெரி ஹாப்பி மைண்ட் செட். தட்ஸ் ஜஸ்ட் அ ரெகுலர் போஸ்ட்மார்ட்டம் ப்ளூஸ் ஃபர்ஸ்ட் 2 weeks. அதுக்கப்புறம் வரது கொஞ்சம் மைல்டு ஃபார்ம் ஆஃப் த நெக்ஸ்ட் ஸ்டேஜ், ஒரு 2nd month வரைக்கும் போகிறது. ப்ராப்பர் டிப்ரெஷனோட சிம்டம்ஸ் வந்து ஒரு 3 months கிட்ட வருது தான் யூஸ்வலாக. தட்ஸ் வாட் வி சே. அகேன் வி கான்ட் பி வெரி ஸ்ட்ரிக்ட் அபவுட் த டைம் லைன், பட் ஆன் அன் ஆவரேஜ் இஸ் வாட் இஸ் ஒரு 2-3 months டைம் லைனில் வந்து தே ஆர் ஸ்டில் ஃப்ரம் த டைம் ஆஃப் பர்த் அண்ட் இட்ஸ் பின் ஆல்மோஸ்ட் 2 months postpartum and still they are in denial and they keep crying, not just about ஐயோ பேபிக்கு மில்க் பத்தலை அதனால எனக்கு அழுக வருதுன்றது நார்மல் postpartum feeling that most mothers do that. மில்க் வரலன்னா அழுது. ஆமா, அது வந்து டிப்ரெஷனே கிடையாது. பட் ஏன் இந்த பேபி வந்துச்சு, எனக்கு இது பிடிக்கல, ஏன் என் பாடி இப்படி ஆயிடுச்சு, நான் ரொம்ப குண்டாயிட்டேன், எனக்கு இது பிடிக்கல, ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் டு எனிபடி, I don't want to talk to my spouse, I don't want to talk to my mother, எனக்கு குழந்தை எடுத்துகிட்டு போயிடுங்க வேண்டாம். ஸோ these are all small symptoms that tells that the mother definitely needs help. ஸோ கம்ப்ளீட் டினைல். எனக்கு வந்து ஐ டோன்ட் லைக் மை செல்ஃப், ஐ டோன்ட் லைக் த பேபி, என்னை வந்து பேபிக்கு இருந்து பிரிச்சுருங்க, இல்லாட்டி நான் என்ன ஏதாவது செஞ்சுக்குவேன், இல்லை பேபி எதாவது செஞ்சிருவேன் அப்படின்ற மைண்ட் செட் மதருக்கு வந்தாலே வந்து தட் இஸ் சம்திங் தட் வி ஹாவ் டு நாட் இக்னோர். ஸோ ஜென்ரல் க்ரைங் ஃபார் பேபி மில்க் அதெல்லாம் வந்து வி ஜஸ்ட் நீட் சப்போர்ட். மதருக்கு வந்து ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறது, வெளில கூட்டிட்டு அவங்களோட கேர்ள் கேங் கூட ஒரு 1/2 hour டைம் ஸ்பெண்ட் பண்ண விடுறது, கொஞ்ச நேரம் குழந்தைய விட்டு தனியா இருக்கட்டும், தனியா சும்மா ஒரு பீச்சுக்கு ஒரு வாக் போயிட்டு வந்தாலே they will feel better. But in the other symptoms that I told, right, that they need psychological counseling. So it's important to reach out to psychologists. ஆமா கண்டிப்பா. And not everybody specialized in postpartum counseling. That's what I wanted to hear. அதுக்குன்னு சில பேர் இருப்பாங்க. ஸோ அவங்கள கண்டுபிடிக்கிறது it's important. General psychologists may not be able to provide the right support for postpartum depression. Okay, again this is also from my experience. Okay, பால் பத்தல அப்படின்ட்டு என் பையனுக்கு வந்துட்டு நான் ப்ரோ கொடுத்து அவன் மொத்தத்தையும் வாந்தி எடுத்தது மிச்சம். எனக்கே வந்துட்டு நான் கரெக்டா தான்டா ஃபீட் பண்ணேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு it literally took என்ன சொல்றது my second pregnancy or even more than that to understand நான் கரெக்டா தான் இருந்திருக்கேன், அப்ப நீங்க சுத்தி இருந்தவங்க தான் எல்லாரும் வந்துட்டு தேவையில்லாம என்ன blame பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி. But again through that period it was not easyங்க. ஏன் மில்க் வரல, அகெயின் உட்காந்துட்டு அழுதுகிட்டு ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியாம, யார் ஓகே இந்த லேகையும் கொடுத்தா பால் கொடுக்குற கூட எல்லாத்தையும் சாப்பிட்றது கூட எல்லாத்தையும்
சாப்பிட்றேன். ஒரு பவுடர் இருக்கு, அந்த பவுடருக்கு சாப்பிட்டு லிட்டரலி 10 kilos வெயிட் கெயின் பண்ண ஆரம்பிச்சதே. என்னடா இது அப்படின்ட்டு. ஸோ யார் என்ன சொன்னாலும் பிளைண்டா பிலீவ் பண்ண ஒரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்னு சொல்லலாம். செகண்ட் பிரெக்னன்சில அதுல இருந்து கொஞ்சம் பரவாயில்ல போப்போ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நீ சொல்லு பரவாயில்ல ஓகே அப்படிங்கிற மாதிரி. ஸோ திஸ் வாஸ் அ டோட்டல் பேட்டில். நானே ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஓகே ஐம் நாட் ஃபீடிங், நீங்கள் வந்துட்டு நான் ப்ரோவே கலந்து கொடுத்துக்கோங்க அந்த மாதிரி வந்துட்டு யூனோ கிவிங் அப் ஆன் இட், அந்த மாதிரியும் வந்துட்டு ஒரு பாயிண்ட். ஸோ நிஜமாவே வந்துட்டு லாக்டேஷன் பத்தலையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது, ஆர் இஃப் தே ஆர் இன் டவுட் வாட் ஷுட் தே டூ நெக்ஸ்ட்? Okay, so for the first question that you asked about, you know, பத்தல நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறது, with respect to childbirth, everybody is experienced. எல்லாருமே ஒரு தடவையாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க இருந்தால், அண்ட் எவ்ரிபடிஸ் ஜர்னி இஸ் ஆல்சோ டிஃப்ரெண்ட். இப்போ நம்ம அம்மாவுக்கு இருந்த மாதிரி நம்ம மாமியாருக்கு இருக்க போகிறது கிடையாது. அவங்களோட சைல்ட் பர்த் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் லாக்டேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இவங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸே நமக்கு முன்னாடி குழந்தை பெற்றவங்களே பார்த்தீங்கன்னா அவங்களுக்குமே ஒருத்தருக்குமே இட்ஸ் கோனா பி டிஃப்ரெண்ட். பட் எல்லாருமே வந்து அவங்க ஐடியாஸ் எல்லாத்தையும் வந்து திணிப்பாங்க, ஏதோ ஒன் ரூல் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ தெர் இஸ் நோ ஒன் ரூல் அட் ஆல் ஹியர். எவ்ரிபடிஸ் பர்த் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட், பட் தே அசியூம் தட் தெர் இஸ் ஒன் ரூல் அண்ட் தே ஆல் கிவ் த ஐடியாஸ் அண்ட் தட் இஸ் ஓவர்வெல்மிங். ஓகே, அண்ட் கமிங் பேக் to what tells us whether it's enough, babyக்கு வந்து every once in 2.5 hours what I suggest is wake the baby and feed for the first few weeks. ஏன்னா நம்ம ஒரு ரொட்டீன் செட் பண்ணுறோம் பேபிக்கு. இது வரைக்கும் வந்து வாய் வழியாக சாப்பாடு போய் பழகாத ஒரு குழந்தைக்கு நம்ம இந்த ரொட்டீனை செட் பண்ணுறது இட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 weeksக்கு வந்து every once in 2.5 to 3 hours வேக் பண்ணி நம்ம ஃபீட் பண்ணலாம். அப்படி பண்ண பேபிக்கே பழகிடும். இந்த குழந்தையோட வயிறுமே ரொம்ப சின்னது தான். ஆமாம், இப்போ அந்த மார்பிள் விளையாடுவோம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில், அந்த சைஸ் தான் வந்து பேபியோட ஸ்டமக்கே. ஸோ தட் கான்ட் ஃபில் இன் டூ மச். அண்ட் ஃபர்ஸ்ட் 2-3 daysலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ட்ராப் போனாலே வந்து வயிறு ஃபுல். Day 4, Day 5லேருந்து தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பேண்ட் ஆக போகுது. அண்ட் இஃப் வி ட்ரை டு ஜஸ்ட் ஃபோர்ஸ் அ லாட், நோ, இட்ஸ் இஸ் நாட் நெசசரி ஆல்சோ. ஸோ நம்பர் ஆஃப் யூரின் அவுட்புட்ஸ் தான் வி கீப் இட் அஸ் அக்கவுண்ட். ஒரு நாளைக்கு வந்து ஒரு 4 times யூரின் போகிறாங்க, ஒரு 1 to 2 times பூப் பண்ணுறாங்க அப்படின்னாலே தட் இஸ் இனஃப். தட் உள்ள இனஃப் போகிறதுனால work is happening and the output is also coming. So அது வந்தாலே வந்து that's enough. You don't have to complicate too much. And breastfeed பண்ணும்போது குவான்டிட்டி நமக்கு தெரியாது. That is also one major reason ஏன் நம்ம ஒரு டவுட்ல இருக்கோம்னு. இப்போ நீங்க வந்து ஃபார்முலா கொடுக்குறீங்கன்னா we know 10 ml இவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்ட்டு இவ்வளோ கொடுக்குறோம் தெரியும். ஸோ அவ்வளோ உள்ள போயிடுச்சு, வயிறு வந்து ஃபுல் ஆயிடுச்சுன்னு. பட் breastfeed பண்ணும்போது நமக்கு அந்த குவான்டிட்டி தெரியாதுன்றதுனாலே வந்து லாட் ஆஃப் பீப்புள் திங்க் தட் ஓகே நம்ம எவ்வளோ ஃபீட் பண்ணோம் தெரியல எனக்கு அப்படின்ட்டு. we just have to believe. அவ்வளோதான். பேபி சக் பண்ண மில்க் வந்துட்டே இருக்க போகுது. அண்ட் யூ கேன் ஆல்சோ ஹேண்ட் எக்ஸ்பிரஸ் அண்ட் சி ஓகே மில்க் வருது நமக்கு அப்படின்ட்டு. அண்ட் இந்த டவுட்ஃபுல்னஸ் கிளியர் பண்ணுறதுக்கு தான் யூ கேன் ரீச் அவுட் டு அ லாக்டேஷன் கன்சல்டன்ட் rather than taking family advice. Lactation consultant meet பண்ணும்போது they will do certain checks to ensure that okay milk வருது இவங்களுக்கு. It's not that the baby is simply sucking. See, 95% of mothers will be able to produce milk. It's only a 5% of mothers due to some health issues or something that they may not be able to produce milk in the initial few days. But அந்த 95% mothersமே initial daysல கொஞ்சம் கம்மியாக வரும்போது நம்ம வந்து இல்லை இது பத்தலைன்னு சொல்லிட்டு நம்ம ஃபார்முலா கொடுக்க ஆரம்பிக்கும் போது those 95% will again come down. True. So mothers are able to produce milk. But the earlier we introduce formula without trying enough, no, again that percentage also comes down. So anything I would say, just consult with a professional and then decide whether you want to give formula or not. And formula ஒன்னும் அவ்வளோ பேட் எல்லாம் கிடையாது. It's a good backup. Yeah, it's a good backup. Yes. So mother should not think that ஐயோ நான் ஃபார்முலா கொடுத்துட்டேன் அப்படிலாம் வந்து ஃபீல் பண்ண வேண்டாம். பட் இதை ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு போங்க அப்படின்னு தான். பட் ஆனால் ஃபார்முலாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது வந்துட்டு ஐ டோன்ட் திங்க் 90% ஆஃப் த டைம் மதர்ஸ் கிடையாது, சுற்றி இருக்கிறவங்க தான். அவ்வளோ குழந்தை அழுதுகிட்டு. ஆமா ஆமா, அது வந்து அப்படி ஏதாவது பண்ணி அவங்களை அப்படியே ஆஃப் பண்ணி விட்டுருணும் அப்படின்னு சொல்லிட்டே பண்ற ஒரு வேலை அது. Definitely mothers will usually be no for that only. Yes, because I'll tell you one more thing, formula is hard. Of course, midnight லேந்து அதை சூட் பண்ணி கலந்து அந்த பாட்டில் ஸ்டெரிலைஸ் பண்ணி. breastfeeding is easy. Again, just like we prefer vaginal birth because it's easy, prefer breastfeeding because it's easy. நம்ம ட்ராவல் பண்ணும்போதும் சரி மிட்நைட்லேருந்து ஃபீட் பண்ண breastfeeding is very easy. Formula is hard. So choose the easier way out அப்படின்னு சொல்லி தான் I counsel the mothers also, so that for some reason if they're not able to produce milk அவங்களுக்கு அது ஒரு டிப்ரெஷனுக்கு போயிடக்கூடாது. So choose the easy way. breastfeeding is easy, so நம்ம அதை சூஸ் பண்ணலாம். ஈஸியாக இருக்கிறத சூஸ் பண்ணுறது தான் நமக்கு வந்து ரொம்ப நிம்மதி அப்படின்னு சொல்லிட்டு தான் we do that. Yes, so நம்ம வந்துட்டு இப்போது breastfeedingல பேசும்போது there are a lot of working women. So starting pumping early, will that reduce the breast milk? இது வந்து ஒரு காமன் மித். நான் வந்து ஏர்லியராக பம்ப் பண்ண ஆரம்பிச்சேன்னா எனக்கு பிரெஸ்ட் மில்க் வந்துட்டு வராது அப்படிங்கிறது. இஸ் இட் அ மித் ஆர் இஸ் இட் அ ஃபேக்ட்? இல்லை இதை ஓவர் கம் பண்ண நம்மளுக்கு வந்து டிப்ஸ் இருக்கா? There are tips to overcome this. It's more like before that whether it's a myth or fact பார்த்தீங்கன்னா depends on how often we pump. Okay. இப்போ வந்து மல்டிபிள் டைம்ஸ் பம்ப் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னும் போது அவங்க சப்ளை இன்க்ரீஸ் தான் ஆகும்.
டிக்ரீஸ் ஆகாது. பட் பம்பிங்கும் பண்றாங்க, பேபியும் டைரக்டா பிரஸ்ட் ஃபீட் பண்ணும் போது மதர் பிகம்ஸ் வெரி டயர்ட். ஏன்னா பம்பும் பண்றேன், பேபிக்கு பிரஸ்ட் ஃபீடும் பண்றேன், அவங்களுக்கு டயர்ட்னஸ் ஆகும்போது they tend to give up on one. Okay. And becoming a full time pumping mom ரொம்ப கஷ்டங்க அது. ஐயோ வெரி டிஃபிகல்ட். 8 தடவை ஒரு நாளைக்கு பம்ப் பண்ணணும். ஆஃபீஸ்ல உட்காந்துட்டுனா ஆஃபீஸ் வேலையை பார்ப்பாங்களா இல்லை பம்ப் பண்ணுவாங்களா உட்காந்து? ஸோ அகேன் தட் இஸ் அ வெரி டிஃபிகல்ட் ஜாப். ஸோ மேக்கிங் அ மைண்ட் செட் தட் ஓகே நான் வந்து பிரஸ்ட் ஃபீட் பண்ணி ஆகணும் பேபிக்கு, பட் நான் ஆஃபீஸ்க்கு திரும்ப போகிறேன்றது இட்ஸ் அ வெரி போல்ட் டிசிஷன். ஐ வில் ஹேவ் லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஃபார் மதர்ஸ் ஹூ டூ தட். பட் அப்படி பண்ணும்போது நம்ம கரெக்டாக பிளான் பண்ணி ஒரு 2 hours ஒன்ஸ் நான் பம்ப் பண்ணுறேன்னா அடுத்து நான் வந்து பிரஸ்ட் ஃபீட் பண்ணுறேன், அதுக்கு அடுத்த செஷனுக்கு நான் பம்ப் பண்ணுறேன். ஸ்பேஸ் அவுட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா சப்ளை குறையாது, இன்ஃபேக்ட் இன்க்ரீஸ் தான் ஆகும். ஓகே. ஸோ ப்ராப்பர் பிளானிங் பண்ணிட்டாலே வந்து பம்பிங் வில் ஹெல்ப் டு இன்க்ரீஸ் த சப்ளை. ஓகே. ஸோ பம்ப் பண்ணிட்டு இமீடியட்டாக ஃபீட் பண்ணுறது இஸ் நோல, இட்ஸ் நாட் ரெக்கமெண்டட். பிகாஸ் பம்ப் பண்ணும்போது ஓரளவுக்கு வந்து வந்துருச்சு, அதுக்கப்புறம் ஃபீட் பண்ணும்போது பேபிக்கு வந்து கம்மியாக தான் வரும். அண்ட் பேபி வில் கெட் டிசப்பாயிண்டட், ஏன்னா நான் இவ்வளோ இழுக்கிறேன் ஒன்றுமே வர மாட்டேங்குது அப்படின்ட்டு. ஸோ பேபி வில் ஸ்டார்ட் கிரைங், கிராங்கியாக இருப்பாங்க. அண்ட் தட் வில் மேக் அஸ் டவுட், ஐயோ பேபி அழறாங்க, மேபி எனக்கு மில்க் வரல அதனால தான் பேபி அழறாங்கன்னு. மில்க் ஏன் வரலன்னா நம்ம எல்லாத்தையும் எடுத்துட்டோம் இப்போ தான். ஸோ ஒரு 2 hours கேப் விடுறது இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு ஃபார் த breast to again reproduce the milk. ஸோ ஒரு கேப் விட்டு பண்ணுறது பெட்டர். அடுத்தடுத்து பண்ணிக்கிட்டே இருக்கிறது இட்ஸ் நாட் குட். ஓகே. ஸோ ஸ்டார்டிங் அட் early doesn't matter. Like 1 weekல வந்து they want to resume job. We always recommend don't start as early as 1 week and all. Okay. Because at least ஒரு 3 months ஆவது நமக்கு maternity leave இருக்கு இல்லீங்களா? So unless until it's in a medical professionல அவ்வளோ லீவ் கிடைக்காது. Exactly. PG படிச்சிட்டு இருக்கும்போது உங்களுக்கு லீவ் கிடைச்சிருக்காது கண்டிப்பா. PG படிக்கும்போது லீவ் கிடைச்சிச்சு. அப்ப கிடைச்சதா உங்களுக்கு? ஓகே. PG படிக்கும்போது 3 months லீவ் கிடைச்சிச்சு. ஒர்க் பண்ணும்போது தான் வந்துட்டு it is our responsibility. Correct. நீங்க ஓடி போயிட்டீங்க சீக்கிரம் வர்க்னு. Okay. Yeah, if it's such a dire need that I have to get back to work, then starting early is fine. You could do anything to sustain the milk supply. Okay. Taking supplements to improve the milk supply, does it really work, or it's again it's more like the placebo effect தான். It's more like the placebo effect தான். தவிர அந்த மாத்திரை போட்டுறதால இப்ப நிறைய பேருக்கு வந்து தலைவலிக்குதுன்னு சொல்லுவாங்க, டாக்டர் கிட்ட ஜஸ்ட் போயிருப்பாங்க, அந்த மாத்திரையை சாப்பிட்டுருக்க மாட்டாங்க, ஆனா அந்த டாக்டரை பார்த்தாலே எனக்கு தலைவலி இறங்கிடுச்சுன்னு பாத்தீங்களா? கொஞ்சம் நிறைய அந்த மாதிரி தான் அது. I wouldn't say it doesn't work at all, but நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு பெனிஃபிட் கிடையாது. So any of these supplements, it probably maintains your levels of hemoglobin maintain பண்றதுக்கா இருக்கட்டும், calcium maintain பண்றதுக்கா இருக்கட்டும், அந்த மாதிரி தான். There is no one food that will just kickstart your milk supply and just boost it. Okay. But there are medications for inducing lactation. அது வேற. But general supplements வந்து it's more like to calm the mother down. So இதை நான் சாப்பிட்டேன் ஸோ மில்க் வந்துடும் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டாங்கனாலே அந்த ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் கம்மியாயிரும். பால் வரலன்ற ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிரும். ஏன்னா நான் மாத்திரை சாப்பிட்டேன் ஸோ மில்க் வந்துடும். அந்த ஸ்ட்ரெஸ் குறைஞ்சதுனாலே அவங்களுக்கு மில்க் வர ஆரம்பிச்சிடும். So that is one of the reasons why these supplements are quite working. அதனால நமக்கு எந்த சைட் எஃபெக்ட்ஸும் கிடையாது. So we are like okay fine, you have no problem. But அது சாப்பிட்றதுனால அப்படியே எக்கச்சக்கமா வரும்னு ஒன்றும் கிடையாது. ஓகே. அதே மாதிரி சில ஃபுட்ஸ் டியூரிங் போஸ்ட்பார்ட்டம் பீரியட் டு இம்ப்ரூவ் த லாக்டேஷன்ட்டு நிறைய வந்துட்டு லைக் சீ ஃபுட்ஸ் கொடுக்குறது, எஸ்பெஷலி இந்த சொரா கொடுக்குறது, இதெல்லாம் வந்துட்டு பண்ணுவாங்க. நிறைய மில்க் வரும் கொடுங்க, அப்புறம் பால் குடிச்சா பால் வருங்கிற கான்செப்ட், பிரெட் சாப்பிட்டா பால் வருங்கிற கான்செப்ட். ரைட். இது பிரெட் அண்ட் பால் வந்து அதுவுமே எனக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆனது. யாரும் சொன்னாங்கனாலே வந்து இந்த பிரெட் ரஸ்க் ரஸ்க்ல மில்க் போட்டு பால்ல சுட்டு சாப்பிடணும், பால்ல ரஸ்க் போட்டு சாப்பிடணும். see breadன்றது நம்ம யாரும் ஹோல் வீட் பிரெட் சாப்பிடுறது இல்ல, ஃபுல்லா அந்த மைதா பிரெட் தான் சாப்பிடுறோம். சரியா? அது ஜஸ்ட் ஃபில்லர் தான். we just have to have some healthy food so that the quality of milk is improved. நம்ம சும்மா ஃபில்லர்ஸா உள்ள தள்ளிட்டு இருக்கோம். அது ஏன் இது முதல்ல ஆரம்பிச்சது நான் யோசிச்சு பார்த்தேன். சரியா? அந்த காலத்துல வந்து நமக்கு என்ன ஐடியாஸ் இல்லை, என்ன கொடுத்து இந்த அம்மாவோட வயிற்று நிரப்புறது. பிகாஸ் ஷீ இஸ் ஹங்க்ரி ஆல் த டைம். பிரெஸ்ட் ஃபீடிங் மாதிரி சூப்பர் ஹங்க்ரி. என்ன ஃபீட் பண்ண நமக்கு எனர்ஜி லாஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ என்ன கொடுத்து இவங்களை வந்து ஹங்கரை ஸ்டாப் பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சு தான் இந்த மில்க் அண்ட் ரஸ்க் இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா டக்குன்னு வந்து எதுவும் குக் பண்ணாம டக்குன்னு எடுத்து கொடுத்துடலாம் இவங்களுக்கு அப்படின்றதுனால மேபி தே ஸ்டார்டட். தட்ஸ் வாட் ஐம் அஸ்யூமிங். பட் கமிங் பேக் டு த ஹெல்த் benefit, it is just going to put on unnecessary weight. Maida doesn't digest that easily. And maida is one useless food. நம்ம ஜென்ரல் கிச்சன்லேயே அதை வைக்க வேண்டாம். நம்ம ஹோட்டல் போனால் அது இருக்கோ தவிர வீட்டில் அது இல்லாமல் இருக்கிறதே நல்லது. ஸோ maida based any food that fills the stomach is just a filler, doesn't add on to breast milk supply. And about பால் குடிச்சா பால் வரும். நம்ம பசுமாடு இருக்கு இல்லைங்களா, அது எந்த பாலை குடிக்குது சொல்லுங்க? அது இல்லை. இந்த பசுமாடு is eating general grass herbivores இது. பட் when the cow is able to produce so much of milk, பாலே குடிக்காம நம்ம மட்டும் அது பண்ணணும்னு அவசியமே கிடையாது. பால் பிடிச்சா பால் குடிங்க, பால் பிடிக்கலையா கால்சியம் ரிச் அதர் ஃபுட்டை வந்து நம்ம காம்பன்சேட் பண்ணிக்கலாம். ஓகே. இல்லை என்ன இது ரொம்ப காமனாக கேட்பாங்க. ஆமாம், இல்லை பால் குடிச்சா பால் வருன்றது வந்து நாட் ஜஸ்ட் டிஎம்ல வர டவுட் மட்டும் கிடையாது. கன்சல்டேஷனுக்கு வரதே வந்து அந்த பொண்ணை விட பொண்ணோட ஹஸ்பண்ட் இல்லை பொண்ணோட அம்மா கேட்பாங்க, 1 லிட்டர் பால் குடிக்கணுமா அப்பதான் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். நான் ஷாக் ஆகிடுறேன். 1 லிட்டரா?
இன்ஃபேக்ட் அது அவ்வளோ நல்லதே கிடையாது. அவ்வளோ மில்க் குடிக்கிறது இட்ஸ் நாட் ஹெல்தி ஆல்சோ. There are so many studies coming up with cow's milk. Okay, I mean that's a different discussion. Yeah, but cow's milk is not that healthy for anybody in general. நம்ம லிமிட்டா வச்சுக்கிறது ஓகே, நிறைய குடிக்கணும்னு அவசியமே கிடையாது. Okay, now coming to the toddler phase. Okay, not just the toddler phase. இப்போ ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மதர் அண்ட் ஒரு 6 monthsக்கு அப்புறமா வந்துட்டு when the baby enters into the infant stage, finger foods இது வந்து எப்போ கொடுக்க ஆரம்பிக்கலாம்? ஸோ ஒரு சைன்ஸ் ஆஃப் ரெடினஸ் நம்ம பார்ப்போம். அது வந்து ஸோ சில பேர் வந்து 6 months கரெக்டாக கம்ப்ளீட் ஆகிடுச்சுட்டு நான் அந்த அன்னப்பிராஷனை பண்ணணும் அன்னைக்கு நான் ஆரம்பிக்கணும்னு சொல்லுவாங்க. பட் இஃப் தட் இஸ் யுவர் பிலீஃப் யூ கேன் கோ ஹெட் வித் தட். பட் ஃப்ரம் தட் டே ஆன்வர்ட்ஸ் நம்ம சாலிட் ஜர்னி ஆரம்பிக்கணும்னு நம்ம வைக்க வேண்டாம். இப்போ அன்னப்பிராஷனை பண்ணுன்றது நம்ம ஜாதகம் பார்த்து டேட் பார்த்து ஃபேமிலி தட்ஸ் டிஃப்ரெண்ட். ஜஸ்ட் செரிமனி ஜஸ்ட் ஒன் டைம் திங்னு சொல்லிட்டு விட்டுருங்க அப்படின்னு தான் ரெக்கமெண்ட். சைன்ஸ் ஆஃப் ரெடினஸ் வி ஹேவ் டு சி. பேபியால் வந்து நம்ம பேபி உட்கார வைக்கும்போது கீழே டக்குன்னு கவுந்து விழாமல் கையை வச்சு கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறாங்களா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு. அவங்களா எந்த உட்கார போகிறது இல்லை. ஒரு 6 months பேபி கான்ட் சிட் பை தெம்செல்ஃப். பட் நம்ம அவங்கள ஒரு சோஃபாலேயோ இல்லை ஒரு பெட் மேலேயோ உட்கார வைக்கும்போது டபக்குன்னு கீழே விழுந்துடாம கை வச்சு கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணாங்கன்னா தட் இஸ் அ குட் சைன். அண்ட் கழுத்து நின்றுக்கணும். கழுத்து பேபிஸ்க்குலாம் அப்படி விழுந்துகிட்டே இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி இல்லாமல் நெக் ஸ்டெபிலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா மேஜர் ரிஸ்க் ஆஃப் சோக்கிங்கே வந்து நம்ம நெக் ரிலேட்டட் தான் அது. ஸோ இஃப் த நெக் இஸ் ஸ்டேபிள் தட் இஸ் another குட் சைன். அண்ட் கையில் நம்ம கொடுக்கும்போது பேபி ஷுட் பி ஏபிள் டு லுக் அட் தட், grasp it and take it to the mouth. ஸோ இந்த மாதிரி சைன்ஸ் ஆஃப் ரெடினஸை பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறது இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த 180 daysன்றது ஒரு ஃபிக்ஸ்டு டைம் லைன் கிடையாது. ப்ளஸ் ஆர் மைனஸ் 10-15 days. சில குழந்தைங்க அதுக்கு முன்னாடியே கூட ரெடியாக இருக்கலாம். பட் அதுக்கு நம்ம 5 monthsல பண்ண போகிறது இல்லை. க்ளோசர் டு 180 days, க்ளோசர் டு தட் 6 months, ஒரு ஃபியூ டேஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் பார்த்துட்டு சைன்ஸ் ஆஃப் ரெடினஸ் ஓகேன்னும் போது நம்ம ஆரம்பிச்சாதான் இட்ஸ் கோன் பி ஸ்மூத். Because I always recommend making the baby eat independently from the beginning itself. சில பேர் அதை ஒத்துக்க மாட்டாங்க. next question. ஆமா, நிறைய பேர் அதை ஒத்துக்க மாட்டாங்க. எங்க அம்மாவே பாத்தீங்கன்னா நான் இல்லாதப்ப அவங்க ஊட்டி விட்டுருவாங்க என் பொண்ணுக்கு. இது இப்போ வரைக்குமே இது நடக்குது. It happens all the time. ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆமா, ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த பேஷன்ஸ் இருக்காது. தானா சாப்பிட்டா 20 நிமிஷம் ஆகுது, நான் ஊட்டினா 5 minutesல முடிச்சிருவேன். என் வேலை முடிஞ்சிருச்சு. ஆமா. So when I'm off to work I'm dependent on my mother for major meals. பாத்தீங்கன்னா ஒரு in a day ஒரு 1 meal இல்ல 2 meals maximum I'll be with her. மத்த ஃபுட் எல்லாமே எங்க அம்மா தான் வந்து அவளுக்கு கொடுப்பாங்க. So when I'm not there I know my mother is only feeding her. But at least when I'm there I ensure that she independently eats. ஏன்னா babies are capable of that. And அவங்க இண்டிபெண்டா சாப்பிட வைக்கும்போது அவங்களுக்கே அந்த ஹங்கர் கியூஸ் தெரியும். எனக்கு இவ்வளோ பசிக்குது, நான் இவ்வளோ சாப்பிட்டதுக்கு அப்புறம் வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ தட் வே இட் இஸ் ஹெல்தி ஃபார் தெம் ஆல்சோ. ஓவர் ஈட் பண்ண மாட்டாங்க, அண்டர் ஈட் பண்ண மாட்டாங்க. ஹங்கர் கியூஸ் தெரிஞ்சு அவங்க முதலேருந்தே நடந்துக்கிறது வந்து இட்ஸ் அ வெரி சக்ஸஸ்ஃபுல் திங் ஃபார் பேபிஸ். அண்ட் பேபிஸ் லைக் டு புட் எவ்ரி திங் இன் த மவுத். நம்ம அதுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்த மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் வாயில போட பிடிக்கிறது நம்ம பிடிங்கி விட்டுட்டே இருப்போம். ஸோ நம்ம 6 monthsல சாலிட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃப்ரம் த பிகினிங் ஃபிங்கர் ஃபுட் இன் சேஃப் வே சோக் ஆகாத அளவுக்கு நம்ம பார்த்து கொடுத்தோம்னா சோக்கிங்லாம் ஆகவே போகிறது கிடையாது. ஸோ இன்ஃபேக்ட் ஒரு ஸ்டடி பண்ணியிருந்தாங்க யூஎஸ்ல when I was studying 5-6 years ago. ஒரு ஸ்டடி மாதிரி they had conducted number of babies who choked with food items versus number of babies who choked on non-food items. Non-food items choke ஆகிறது தான் அதிகம். இந்த பட்டன் பேட்டரி இல்லை பார்பி டாலோட ஷூஸ் குட்டி குட்டி ஐட்டம்ஸ் எடுத்து வாயில போட்டுக்கிட்டு அதில் choke ஆகிறது தான் சான்சஸ் அதிகம். With food choking is very low if the parents are prepared. நம்ம இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் சாஃப்டாக cooked finger food which is not hard and which is not slippery, ரவுண்டாக ஹார்டாக இல்லாமல் நம்ம சேஃபாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தோம்னா ஃபுட்டில் சோக்கிங்லாம் வந்து சான்ஸே இல்லை. ஓகே, we have to be prepared அவ்வளோதான். ஸோ packed foods versus homemade finger foods, what do you prefer? Definitely homemade finger food தான். ஏன்னா again there are a lot of packed foods which is available seeing it's very healthy அப்படின்ட்டு ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்கும் போய் வாங்குறதுக்கு. அதுக்கப்புறம் எடுத்து பார்த்து நம்ம வந்து வாங்கி எடுத்துட்டு வந்து வீட்டில் வச்சாலும் அதை நம்ம யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டோம். என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்கிரியன்ஸ் பார்த்தா நமக்கே தெரிஞ்சிடும் இதெல்லாம் நம்ம குழந்தையோட வயதில் போகணுமா வேண்டாம். நான் ஒரு தோசையும் ஒரு எக்கு இல்லாட்டி ஒரு 2 பீட்ரூட் வேக வச்சு கொடுத்துக்கிறேன். தட் இஸ் டெஃபினெட்லி மச் பெட்டர். ஸோ பட் தெர் ஆர் சம் பிராண்ட்ஸ் வேர் த பேக் ஃபுட்ஸ் ஆர் தேர் விச் இஸ் நாட் லைக் added sugar இல்லாமல் சில பிராண்ட்ஸ்லாம் இருக்குது. தட் ஐ வில் டெல் மேபி லைக் இப்போ நம்ம ஸ்விக்கிலேருந்து எவ்வளோ ஆஃபனாக வாங்குவோம், இட்ஸ் அ சீட் மீல். அந்த மாதிரி நம்ம எங்கேயா ட்ராவல் பண்ணும்போது பேபிக்கு ஒரு சீட் மீல் வேணுன்னா நீங்கள் அந்த மாதிரி அந்த ரெடி டு குக் எப்பயாவது ஒரு தடவை. தட் ஆல்சோ ஐல் செல் க்ளோஸ் டு a year ப்ளஸ் தான். 6 months to 1 yearலாம் இந்த பேக் ஃபுட் எடுத்துகிட்டே வர வேண்டாம். அதுக்கப்புறம் வேணும்னா சில ஹெல்தி பிராண்ட்ஸ் இருக்குது. சில இதெல்லாம் வந்து அதுங்க வந்து we can use it as a one time thing when you are traveling where you can't literally sit and cook everywhere. So நம்ம எப்படி ஸ்விக்கி யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி அதை வந்து ஒரு 1 yearக்கு மேலே எப்பயாவது வச்சுக்கலாம். on a regular basis packed food and all is we just adding more trouble into the baby system. Yes. So ஒரு 5 finger food options ஈஸியாக வந்துட்டு பேரண்ட்ஸ் வீட்டில் கொடுக்கலான்னா என்னன்னு சொல்லுவீங்க? Start with carrots, steamed carrots, அதுக்கப்புறம் steamed broccoli, steamed cauliflower, அப்புறம் sweet potatoes, pumpkin,
இதெல்லாமே வந்து அந்த நேச்சுரல் டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பம்கின் ரைஸ்லாம் நான் ரொம்ப ரசிச்சு சாப்பிட்ருக்கேன். சும்மா பம்கினை வேக வச்சுட்டு சாதம் கொஞ்சம் நெய் அண்ட் பம்கினை வேக வச்சுட்டு அதை மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு சின்ன ரைஸ் பால் மாதிரி வச்சோன்னா ஒரு ஃபார் நியூ பார்ன், ஐ மீன் நாட் நியூ பார்ன், சாரி 6 month பேபி, 6 month பேபிக்கு அதை நம்ம கொடுக்கும்போது அவங்க ஒரு 2 ரைஸ் பால் தான் எடுத்துப்பாங்க. மிச்சம் இருக்கிறதுலாம் நான் ரசிச்சு சாப்பிட்ருக்கேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும் the pumpkin rice ball. It's just the vega vacha pumpkin, it is so tasty. So without adding any flavors, with the natural flavor of the vegetable super ah irukona, these are some nice vegetables. Ellame different taste, but super ah irukum taste. Okay. And talking about the quantity, evlo vandittu and குழந்தையால எடுத்துக்க முடியும், எவ்வளோ கொடுக்கணும்? ஏன்னா யூஸ்வலா நம்ம வீட்ல வந்துட்டு ரொம்ப தாராளமா ஒரு பவுல் எடுத்துட்டு வந்து சாப்பிடு அப்படிட்டு இருப்பாங்க. ஆமா, ஏன்னா அந்த பவுல ஃபுல்லா முடிச்சா மட்டும்தான் வந்து அந்த பேரண்ட்க்கு ஒரு திருப்தி. ஆமா, என் குழந்தை சாப்பிட்டாங்க. எக்ஸாக்ட்லி. இது வந்து நாட் ஜஸ்ட் பேரண்ட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ், சுத்தி இருக்கிற ஒரு 10 பேர் எல்லாருக்குமே அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து அந்த பவுல முடிச்சிட்டா. அண்ட் அன்னைக்கு வந்து அவங்களோட மை டே இஸ் மேட் அப்படின்றது எப்படி இருக்கும்னா இந்த பவுல் முடிச்சாச்சு, ஸோ மை டே இஸ் மேட். இதுதான் வந்து சுற்றி இருக்கிறவங்களோட எக்ஸ்பெக்டேஷன். பட் டு பி ஆனஸ்ட், பேபியோட ஸ்டமக் சைஸ் வந்து அவங்க ஃபிஸ்ட் சைஸ் தான். ஓகே, பேபிஸ் ஃபிஸ்ட், நம்ம ஃபிஸ்ட் கூட கிடையாது. ஸோ அந்த ஃபிஸ்ட் சைஸ் அவங்க குட்டி தான். ஆமா, ஆனா பேபி நான் ஃபிஸ்ட் சைஸ்னும் போது என் ஃபிஸ்ட் சைஸ் நான் ஊட்டிடுறேன் அப்படின்றாங்க நிறைய பேர். அதுக்காக தான் ஐ ஸ்பெசிஃபை. பேபி ஃபிஸ்ட் சைஸ் வந்து ஒரு 2 பீஸ் ஆஃப் ஃபிங்கர் சைஸ் கேரட்லேயே அது ஃபில் ஆகிடும். அதுக்கு மேலே என்ன போனாலுமே அது போனஸ் தான். ஸோ பேபிஸ் வில் ஈட் ஆஸ் பர் தேர் appetite when they are allowed to independently eat. That is why I focus more on this independent eating. ஏன்னா நம்ம வந்து ஃபோர்ஸ் ஃபீட் பண்ண முடியாது இண்டிபெண்டன்ட் ஈட்டிங் போது. we just allow the baby to fill. அவங்க ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் they may not eat anything at all. அவங்க ஜஸ்ட் ப்ளே பண்ணிட்டு இருக்கலாம் ஃபுட்டை வச்சுக்கிட்டு. இட்ஸ் ஓகே. ஏன்னா only when a baby is comfortable in touching the food and exploring it, அவங்களுக்கு அந்த ஃபுட் மேலே ஒரு நம்பிக்கை வரும். சரி, இதை நம்ம நம்பி வாயில போட்டுக்கலாம் அப்படின்னு. ஸோ we have to allow that time initially. நிறைய மதர்ஸ் வந்து ஓகே நம்ம இந்த கிளாஸ் அட்டன் பண்ணிட்டோம், பேபி லிவிங் பற்றி நமக்கு எல்லாமே தெரியும், ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோன்னு ஆரம்பிச்சிருவாங்க. Day 2 Day 3 பேபி ஒழுங்காக சாப்பிடலன்னு ஓகே இதெல்லாம் சரிப்பட்டு வரல, நம்ம அம்மா காலம் மாதிரி நம்ம வந்து டிவி போட்டு ஊட்டி விட்டுருலாம், அப்போ நிறைய குவான்டிட்டி உள்ளே போகுதுன்னு போயிடுவாங்க. தட் இஸ் அ வெரி ராங் திங். பேஷன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எல்லா பேபியும் Day 1 அப்படியே ப்ரோ மாதிரி சாப்பிட போகிறது இல்லை. they'll take some time. சில பேபிஸ்லாம் எண்ட் ஆஃப் 1 month ஆஃப் இன்டூ சாலிட்ஸ் தான் அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டே வருது. ஸோ நம்ம டைம் கொடுக்க இட்ஸ் கெட்ஸ் பெட்டர். அண்ட் இட்ஸ் நாட் தட் இஸ் ஒன்லி ஃபுட் வி ஆர் கிவிங். மில்க் எப்படியும் போயிட்டு தான் இருக்கு. இட் இஸ் ஜஸ்ட் ஒரு ஆடட் ஃபுட் தான் நம்ம. ஸோ ஒன்லி வென் வி கன்சிடர் தட் திஸ் சாலிட்ஸ் இஸ் அன் ஆடட் ஃபுட், நமக்கும் அந்த ஸ்ட்ரெஸ் கம்மி. ஏன்னா சாலிட்ஸ் ஆட் பண்ணோன்னே தே திங்க் தட் இது வரைக்கும் கொடுத்த மில்க் எல்லாம் வந்து டன், இனிமேல் நம்ம சாலிட்ஸ்ல மட்டும் தான் நம்ம மில்க் வந்து ஒரு சப்ளிமெண்ட் ஆயிடுது, சாலிட்ஸ் தான் ஒரு மெயின் ஃபுட் ஆயிடுது. அந்த மாதிரி வந்து எடுத்துக்கிறாங்க. அப்படி எடுத்துக்கும் போது தான் அந்த ப்ரெஷர் இஸ் ஆல்சோ மோர். குழந்தை கம்மியாக சாப்பிட்டுருச்சுன்னா நான் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணி ஊட்டிடணும் அப்படின்ட்டு. ஸோ ஐ ஆல்வேஸ் டெல் தட் மில்க் இஸ் ஒன்லி த மெயின் சோர்ஸ். ஒரு 10 months வரைக்குமே வந்து மில்க் இஸ் அ மேஜர் சோர்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன். சாலிட்ஸ் தான் ஒரு அடிஷ்னல் காம்ப்ளிமெண்டரி மீல். ஸோ அப்படி நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது பை த டைம் த சைல்ட் கம்ஸ் டு 10 months, சாலிட்ஸ் பிகம்ஸ் அ மேஜர். அண்ட் மில்க் டேக்ஸ் அ பேக் சீட் ஆஃப்டர் 10 months 11-12 months. அதுக்கப்புறம் தான் அது ஒரு கிராஜுவல் ஷிஃப்டாக இருக்கணுமே தவிர 6 months எடுத்த உடனே சாலிட்ஸ் தான் மெயின்னு போகும்போது பேரண்ட்ஸ்க்குமே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய ஊட்டலன்னா வந்து நிறைய குழந்தை சாப்பிடலன்னா நம்ம ஊட்டி விட்டுடணும், இல்லாட்டி வந்து நியூட்ரிஷன் கம்மியாக இருக்குன்னு. தட் இஸ் நாட் ட்ரூ. ஓகே. அண்ட் டாக்கிங் அபவுட் நம்மளாம் வந்துட்டு குழந்தைங்களாம் எடுத்து சாப்பிடும்போது ஹவு டஸ் இட் சைக்காலஜிக்கலி அஃபெக்ட் த பேபி இன் குட் வேஸ் சொல்கிறேன். லைக் ஐ ஃபீல் அவங்க தே பிகம் மோர் இண்டிபெண்ட், தே மேக் மோர் இண்டிபெண்ட் சாய்ஸஸ். அவங்களா உட்காந்து அவங்களா அதை வந்துட்டு யோசிச்சு சாப்பிடும். தே நோ அவங்களுக்கு என்ன வேணும்ன்ட்டு, ரேதர் தென் டிவி போட்டு விட்டுட்டு ஆட்டு வாயத்தோட எது வேணா உள்ள போ அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது. ஸோ ஸ்க்ரீன் டைம் வெர்சஸ் நம்மளா உட்காந்து லைக் மைண்ட்ஃபுல்லாக சாப்பிட்றது. So definitely, I mean, everybody knows that, you know, screen time is one major barrier and that is just going to be very, very bad for the child. But எந்த விதத்தில் அது பேடாக இருக்குன்னா, இப்போ நம்ம பேபி வந்து தனியாக சாப்பிட விடுறோம் இண்டிபெண்ட்டாக அப்படின்னும் போது hands are touching the food and taking the food and putting it in the mouth. ஸோ கை வந்து என்னெல்லாம் பண்ணுதோ brain is focusing on that. கோஆர்டினேஷன் நடக்குது. ஓகேவா? ஸோ ஹேண்ட் ஐ மைண்ட் கோஆர்டினேஷன் வந்து சூப்பராக நடக்குது அந்த இடத்துல. That is building their intelligence apart from independence. Right? Intelligence are building when the child is able to independently eat. But நம்ம அது இல்லை, நம்ம டிவி போட்டு ஊட்டுறோம் அப்படின்னும் போது மைண்ட் இஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் த ஸ்க்ரீன். கை வந்து வேறு எந்த வேலையும் பண்ணல, மைண்ட் ஐஸ் ஆர் க்ளூ டு த ஸ்க்ரீன், பிரெயின் இஸ் நாட் திங்கிங் அபவுட் எனி திங், ஜஸ்ட் ஐஸ் ஆர் ஃபோக்கஸிங். என்ன உள்ள போது தெரியல, கோஆர்டினேஷன் இஸ் லேக்கிங். In fact, to be in a very blunt way, children who are addicted to screen time, right, intelligence are affected really well. இதை சொன்னால் நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. பீப்புள் ஹூ ஹேவ் சில்ட்ரன் ஹூ ஆர் அடிக்டட் டு ஸ்க்ரீன், ரைட், தே வில் ஃபீல் வெரி பேட். பட் த ஹோல் ட்ரூத் அப்படியே பிளண்ட்டாக நான் சொல்லணும்னா, இன்டெலிஜென்ஸ் இஸ் அஃபெக்டிங் வெரி மச். இந்த ஸ்க்ரீன் டைமுக்கு க்ளூடாக இருக்கிற கிட்ஸ் வந்து மற்றவங்க கூப்பிட்டா அவங்களால ரெஸ்பாண்ட் பண்ண முடியாது. ஏன்னா இதெல்லாம் வந்து இட் ஸ்டார்ட்ஸ் ஆஃப் வித் ஃபுட். சாப்பிடும்போது ஸ்க்ரீன் டைம் அடிக்ஷன் தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்க்ரீன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு போக ஒரு 3-year-old 4-year-old இருக்கும்போது when the parents are interacting, child is not able to respond.
ஏன்னா அவங்களுக்கு கேட்க மாட்டேங்குது. சில பேர் அதை எப்படி பார்ப்பாங்கன்னா, என் குழந்தை வந்து கான்சென்ட்ரேட்டடாக டிவி பார்க்குது, ஸோ செம்ம கான்சென்ட்ரேஷன், child is not able to focus. அதுதான் பிரச்சனை. attention span disorders-லாம் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. coming back to eating also, அந்த coordination is very important. ஏன்னா நம்ம குழந்தையா வந்து கையில் வந்து அதை பிடிச்சி அதை பிசைஞ்சு ஸ்குஷ் பண்ணும்போது வந்து பம்கின் வந்து வேற மாதிரி ஸ்குஷ் ஆகும், இதுவே கேரட்னா அது வேற மாதிரி ஸ்குஷ் ஆகும். அதுவே அது யோசிக்க ஆரம்பிக்கும் குழந்தை, இது வேற மாதிரி இருக்கு, இதையும் இப்படி பிச்சு பிச்சுன்னு இருக்கு. ஸோ child is able to use the brain to think. So we are just giving opportunities for the baby to exercise their brain, which is very important. நம்ம உட்காந்து வந்து A for apple, B for ballலாம் சொல்ல போகிறதில்ல ஒரு 6 month பேபி கிட்ட. பட் அதர் வேஸ் ஆர் இம்ப்ரூவிங் their intelligence வந்து ஒன் ஆஃப் த வேஸ் இஸ் solids. இண்டிபெண்ட்டாக சாப்பிட விடுறது இன்டெலிஜென்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல். அண்ட் டாக்கிங் அபவுட் ஸ்க்ரீன் டைம், நம்ம கண்டிப்பாக வந்துட்டு வித்தவுட் டாக்கிங் அபவுட் திஸ் ஒன் ஸ்பெசிஃபிக் டாபிக் ஐ டோன்ட் வாண்ட் டு எண்ட். ஜென்டில் பேரண்டிங் வெர்சஸ் ஸ்ட்ரிக்ட் பேரண்டிங், இது ரெண்டுமே வந்துட்டு நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்களோ அப்படிங்கிறது வந்துட்டு தோணுது. ஜென்டில் பேரண்டிங் டசன்ட் மீன் என்னை பொறுத்த வரைக்கும் ஐம் நாட் ஸ்ட்ரிக்ட், அப்படி கிடையாது. ஐம் ஜஸ்ட் ஃபர்ம். எக்ஸாக்ட்லி, நான் கொடுக்க மாட்டேன்னா நான் எவ்வளோ பண்ணாலும் நான் அதை கொடுக்க மாட்டேங்கிறது தான் ஜென்டில் பேரண்டிங், பட் இன் அ டிஃப்ரெண்ட் வே. ஸோ அகெயின் நான் வந்து ஜென்டில் பேரண்டிங் பண்ணுறல ஸ்க்ரீன் டைம் பரவாயில்ல எவ்வளோ அப்படிங்கிறது வந்து இஸ் டெஃபினெட்லி நாட் ஜென்டில் பேரண்டிங். யுவர் டேக் ஆன் வாட் இஸ் ஜென்டில் பேரண்டிங் அண்ட் வை இஸ் தேர் ஸோ மச் ஆஃப் நெகட்டிவிட்டி டுவர்ட்ஸ் ஜென்டில் பேரண்டிங்? பிகாஸ் இப்போ நம்ம ஜென்ரேஷன் மட்டும்தான் வந்து அப்பா அம்மா கிட்டையும் அடி வாங்கி குழந்தைகிட்டையும் அடி வாங்கிட்டு இருக்கோம் ஜென்டில் பேரண்டிங்ன்ற பேரில். ஓகே, இது வந்து ரொம்ப ஒரு மெஸ்டப்பான ஒரு generation, I will say the 90s kids, right? அப்பயும் அடி வாங்கியிருக்கோம், இப்பயும் அடி வாங்குறோம். Because we think that gentle parenting is allowing the child to do anything. நீ நடிக்கிறியா, ஓகே மெல்லமா அடிமா, ஓகே ஃபைன். That is not gentle parenting. ஒரு ஃபர்ம் பவுண்டரிஸ் நம்ம ட்ரா பண்ணணும். பிகாஸ் இப்போ நம்ம ரொம்ப ஜென்டில் பேரண்டிங்ன்ற கான்செப்டில் இறங்கி அதை நிறைய பேர் ஒழுங்காக புரிஞ்சுக்கலன்னு நான் சொல்லுவேன். ப்ராப்பர் மீனிங் ஆஃப் ஜென்டில் பேரண்டிங் இஸ் ஹேவிங் ஃபர்ம் பவுண்டரிஸ் பட் பீங் ஜென்டில் ஆன் த சைல்டு. நான் குழந்தைய அடிக்க மாட்டேன், அடிக்காமல் கத்த மாட்டேன். ஸோ அடிக்காமல் கத்தாமல் ஐ மேக் த சைல்டு டூ வாட் ஐ வாண்ட் in a very safe way. Again, it's not like what I want, what is good for the child basically. So I make the child do what is good for the child without shouting or yelling or hitting. That is what is supposed to be gentle parenting. But இப்போ நிறைய பேர் வந்து இப்போ ஜென்ரல் ரீல்ஸ்லாம் நம்ம பார்க்குறோன்னா ஜென்டில் பேரண்டிங் இஸ் மோர் லைக் குழந்தைகிட்ட அப்படியே பிச்சை வாங்கிட்டு இந்த மாதிரி இது பண்ணுறியா அது பண்ணுறியா, உனக்கு ஓகேனா பண்ணு இல்லாட்டி வேண்டாம், அம்மா வடிக்கிறியா ஓகே, அப்பா வடிக்கிறியா இந்த ரிமோட்டை தூக்கி போடுறியா போட்டுக்கோ. That is not gentle parenting. That is like we are spoiling the child. So அந்த ஃபைன் லைனை ட்ரா பண்ணாமல் இருக்கும்போது the child becomes one superior, ஒரு அசுர குணம் மாதிரி வளர்ந்துடும் ஒரு 10 வருஷத்தில். Again, people are going to question you. நீ ரொம்ப செல்லம் கொடுத்து கெடுத்துட்டேன்னு சொல்லுவாங்க. So that's like we are not even doing any parenting there. So அந்த ஃபைன் லைன் டிஃப்ரென்ஸ் people have to understand. எங்கே நம்ம வந்து பவுண்டரிஸ் ட்ரா பண்ணணுமோ we have to draw the boundary. Without shouting or yelling or hitting, we can draw boundaries. Children, only then they respect us. இல்லைங்களா? இல்லாட்டி they take us for granted also. குழந்தைங்க ஒரு 3 years 4 yearsல அப்பா அம்மா சொல்கிறதுலாம் கேட்பாங்க. கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிட்டாங்கனாலே they'll be like அம்மா தானே என்ன சொன்னாலும் அவங்க வந்து ஓகே கண்ணா உனக்கு இஷ்டம் அப்படின்னு விட்டுருவாங்க. Then that is not good for the child also. They tend to make mistakes. இப்போ 3-year-old 4-year-old it's okay for us when they make mistakes. Yes. A 10-year-old making mistakes, 12-year-old making mistakes, it is very scary for us as parents. Yes. So gentle parenting is okay provided the mother or the father knows to draw the fine lines, boundaries set பண்ணிட்டு இந்த பவுண்டரியை நீ கிராஸ் பண்ணனா I am not going to be okay with it அப்படின்றத நம்ம கிளியராக ரூல்ஸ் மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம்னா children will also grow up in a proper way and parentsum குழந்தைகிட்ட அடி வாங்காம குழந்தைகிட்ட சண்டை போடாம with words with proper communication we can do that. It is very confusing தாங்க. நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து இத கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க பயங்கரமா. ரொம்பவே கன்ஃபியூஸ்டா இருக்கு. என்ன பண்ணாலும் பரவாயில்லை, எதை தூக்கி போட்டு உடைச்சாலும் பரவாயில்லை. That's not saying no to everything. Yeah. We should teach the child when they can say no and when they can escalation is important. Again, gentle parenting is not for every child. Gentle parenting is for a gentle child. சில tough childrenக்குலாம் நான் gentle parenting தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்றது வந்து it's again hard. So we will be gentle with respect to ourselves. நான் அடிக்க மாட்டேன், நான் திட்ட மாட்டேன், நான் கத்த மாட்டேன். That is about me. With the child, yes, I will draw firm rules. இந்த ரூல்ஸை நீ கிராஸ் பண்ணனா it is not okay அப்படின்ல நம்ம கிளியரா வந்து that's called escalation. இதை நீ கிராஸ் பண்ணனா we will not do you will face the consequence அவங்க ஃபேஸ் பண்ண வைக்கணும் கண்டிப்பா. That doesn't have to be hitting them. Without hitting them or shouting at them, consequences can be there. So அததான் வந்து people have to understand. ஆமா, ஸ்கிரீன் டைம் ஒரு வாரத்துக்கு கட் பண்றது, வீட்ல நெட்ட கட் பண்றது, இதெல்லாம் consequences கண்டிப்பா கண்டிப்பா. அதெல்லாம் இல்லனா உங்களுக்கு கை கால் உடைஞ்ச மாதிரி ஆயிடும். இப்போ உட்கார இப்ப பண்ண அப்படிங்க. ஆமா yeah. So we have come to the end of the show. Thank you so much. நான் இன்னைக்கு வந்துட்டு இந்த ஷோலேருந்து நிறைய கற்றுக்கிட்டேன். அண்ட் ஆஸ் ஐ ஏர்லியர் செட், எனக்கு வந்து ஓகே இந்த மாதிரி வந்துட்டு பர்த் எஜுகேட்டர்ஸ்லாம் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நாலேஜ் இருந்திருந்ததுன்னா இல்லை அவேர்னஸ் இருந்திருந்ததுன்னா கண்டிப்பாக வந்துட்டு தயங்காமல் யூஸ் பண்ணியிருப்பேன். தட்ஸ் வை ஐ
wanted you to come over to talk, explain நீங்கள் எப்படிலாம் ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படின்ட்டு. ஸோ தட் அது தேவைப்படுறவங்க கண்டிப்பாக வந்துட்டு ஷுட் மேக் யூஸ் ஆஃப் இட். நம்மளுக்கு ஹெல்ப் இருக்குது அப்படின்னும் போது அந்த ஹெல்ப்பை யூஸ் பண்ணிக்கிறது என்றைக்குமே தப்பு கிடையாது. நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், நம்ம குழந்தைக்கு யூஸ் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், கெட்டிங் ஹெல்ப் இஸ் டெஃபினெட்லி நாட் அ மிஸ்டேக். கண்டிப்பாக நம்ம கேட்கணும், கேட்டால் தான் எதுவுமே கொடுக்கப்படுங்கிறது வந்துட்டு ஐ ஸ்ட்ராங்லி அண்ட் ஃபர்ம்லி பிலீவ் ரைட் நவ் at this point of time. So thank you so much, Sheethal, for being here and sharing your knowledge with us. Thank you so much, Dr. Monisha, for inviting me. I found this session like very insightful. Na discussion ரொம்ப அப்படியே free flow because this is something we experience இல்லைங்களா. It's not like ஒரு general subject மாதிரி இல்லாம நம்ம வீட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது தான் டிஸ்கஸ் பண்ணது வந்து it felt very nice for me to talk about it also. So thank you so much for inviting me, Dr. Monisha. Thank you.